வாக்யஜ்ஞேன கல்பதாம். இனி ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். ரெண்டாவது ஸ்லோகத்தை படிப்போம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதஃ பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்கபரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவः பிரம்மாத்மனா சம்ஸ்திதிः முக்திர்நோ சதகோடி ஜன்மசு கிருதைः புண்யைர்வினா லப்யதே. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதஃ பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்கபரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவः பிரம்மாத்மனா சம்ஸ்திதிः முக்திர்நோ சதகோடி ஜன்மசு கிருதைः புண்யைர்வினா லப்யதே. வாழ்க்கையின் அரிதான விஷயங்கள், வாழ்க்கையின் அரிதான அம்சங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அரிதான அம்சங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் நமக்கு அருமை, இந்த அரிதுங்கிறது அருமை. அருமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அருமைன்னு சொன்னா அரிய தன்மைக்கு தான் அருமைன்னு பேர். ரொம்ப ரேர், இதெல்லாம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. ஆக துர்லபத்துவம், ஜீவனே துர்லபத்துவம். இவ்வாழ்க்கையில் கிடைத்தற்கு அரிதானவைகள் எவை? கிடைத்தற்கு அரிதானவை எவை? இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது அப்படியே சொல்ல போறேன். இதனால நீங்க யாரும் எந்த காம்ப்ளெக்ஸையும் டெவலப் பண்ணிக்க கூடாது. நான் முதல்லையே சொல்லிவிடுறேன், இதெல்லாம் நமக்கு இல்லையே, இதெல்லாம் நமக்கு இல்லாததுனால நமக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த ஸ்லோகம் யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரருக்கு முன்னால இருக்கக்கூடியவர்கள் யார்? ஆதிசங்கரர் உபதேசம் பண்றார், அவருக்கு முன்னால உட்கார்ந்திருக்கிறவர்கள்லாம் யார் அப்படின்னு நாம கற்பனை பண்ணிக்கணும். அப்படி கற்பனை பண்ணினாத்தான் இந்த ஸ்லோகத்தை நாம் ஏற்றுப்போம். இல்லாட்டி இந்த ஸ்லோகத்தை நம்மளால் சில இடங்கள்லாம் ஜீரணம் பண்ணிக்க முடியாது. ஆதிசங்கருக்கு முன்னால் இருக்கிறவர்கள் எல்லோரும் பிராமணர்கள், எல்லாம் வேதங்களை படித்தவர்கள், தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள். அவர்களை பார்த்து உபதேசம் பண்ணியிருக்கார். ஆண்கள் பிராமணர்கள் எல்லாம் ஞாபகம். ஆதிசங்கரர் முன்னால உட்கார்ந்திருக்கிற எல்லோரும் பிராமணர்கள், ஆண்கள். ஆக அவர்களை பார்த்து அவர் சொல்றார். அதே ஆதிசங்கரர் சில இடங்கள்ல என்ன சொல்லியிருக்காருன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அது சமாதானம் ஆகும். ஒன்று சொல்லிவிடுறேன், மோட்சத்துக்கு
2 தகுதி வேணும். அதுதான் பொதுவானது. மோட்சத்துக்கான ஞானத்தை பெறுவதற்கான தகுதி 2 தான். ஒன்று மனித பிறவி, 2வது சாதன சதுஷ்டய சம்பத்தி. இது 2 தான் ரொம்ப முக்கியம். மனித பிறவியும் சாதன சதுஷ்டய சம்பத்தி, இது 2 தான் முக்கியங்கிறத ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் பதத்துக்கு அர்த்தத்தில் சொல்லிவிட்டார். நமக்கு தெரியும், நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம மனிதர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால்தான், அது பிராமணனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, சாதன சதுஷ்டய சம்பத்தி ரொம்ப முக்கியம். சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்னன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தத்துவபோதம் கிளாஸ் நடத்தியிருக்கேன். என்னால் சாதன சதுஷ்டயம்னா தெரியும். விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், அதெல்லாம் படிச்சிருக்கோம். இவரும் விளக்கம் சொல்ல போகிறார். உங்கள் மனசுக்குள்ளே அது ஞாபகம் இருக்கணும். அதை நான் முதலே சொல்லிவிடுறேன். அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். மனித பிறவி இருக்கணும். மனித பிறவியில் நமக்கு நிறைய அவரே சொல்லிடுவார். நான் ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டாம் இப்போ. ஆனாலும் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஓப்பன் மைண்டோடு படிக்கணும். நம்ம ஏதோ படிக்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தை படிக்கவே நாமளே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கேது, அப்படி இருக்கேது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கலாம். சாஸ்திரத்தை எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லக்கூடாது. நம்முடைய ஸ்ரத்தையை விட்டுறக்கூடாது. ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முதல்ல சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜந்துன்னு சொன்னா இந்த இடத்துல ஜீவானாம். ஜந்து சொன்னா இந்த இடத்துல உயிர்களுக்கு. ஜந்தூனாம், ஜந்துன்னு சொன்னா உயிர்கள், ஜீவர்கள். ஞாபகம் வச்சுக்கணும், ஜீவர்கள் அனாதி. சாஸ்திரத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு உண்மையிலேயே உடம்புக்குத்தான் பிறப்பு இறப்பு இருக்கு, மனசுக்கே பிறப்பு இறப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. மனசையும் அறிகிற உயிருக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. பிறப்பும் இறப்பும் இல்லாத இந்த ஆத்மா, ஜீவாத்மா என்பது இது எதிலிருந்து வந்ததுன்னு தெரியாது. இந்த இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுணர்வு, அதை நம்ம என்ன சொல்றோம்னா அது ஜீவாத்மா. இந்த இடத்துல ஜந்துன்னு சொன்னா ஜீவஹா, ஜந்தூனாம் அப்படின்னு சொன்னா ஜீவானாம். ஜீவானாம்னா என்ன அர்த்தம்? உயிர்களுக்கு. உயிர்களுக்கு உயிர்களுக்கு நரஜன்ம துர்லபம். மனுஷ சரீரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. மனித உடம்பில் கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறது பெரிய அரிதுன்னு நினைக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகிறது பெரிய அதிசயம்னு நினைக்கிறான். சீஃப் மினிஸ்டர் ஆகிறது பெரிய அதிசயம், பிரைம் மினிஸ்டர் ஆகிறது பெரிய அதிசயம்னு நினச்சிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். இந்த மனித உடம்பை விட பெருசு ஒன்றும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான் தெரியும், படிக்கிறது கஷ்டம்தான், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான், எல்லாம் அரிதுதான், இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் முதல்ல நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கே. ஆனால் இந்த உடம்பு வேற ஒரு என்னைக்கு போகுமோன்னு வேறு தெரிய மாட்டேங்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குமா, சாயங்காலத்து வரைக்கும் இருக்குமா தெரிய மாட்டேங்கிறதே. இனி ஏது எனக்கு உனது அருள் வருமோ என்று எண்ணி ஏங்குதே நெஞ்சம் ஐயோ.
இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவோ திடமில்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகர்க்கு ஆளாக்கவோ. தாய்மானவர் பாடுறார். அது மாத்திரம் இன்னும் பயப்படுறார். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது காண். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. பயப்படுறார். நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போமே, நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு பெரிய வீடு கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போமே. அந்த வீடு திடீர்னு நம்மகிட்ட இருந்து போயிடுத்து, திடீர்னு நம்மளை ஜெயிலில் போடுறேன்ட்டாங்க. அந்த வீட்டை விட்டு போகணும். பெரிய ஜெயிலாக இருக்குது. என்ன ஜெயில்னா, உள்ளுக்குள்ளே இத்தனை நாளாக நான் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லாட்டி 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய வீட்டில் இருந்து விட்டு திடீர்னு 10க்கு 10 ரூமில் போட்டு கதவை சாத்தி விட்டான்னா இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அந்த வீடு போச்சே போச்சே போச்சேன்னு இருக்குமா இருக்காத. வீடு இருந்தது, வீட்டில் ஆள்லாம் இருந்தது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ அவன் சொல்கிறத நான் கேட்கணும், எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம்லாம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை, அது வரும். என்ன கீதையா ஞாபகத்துக்கு வரப்போகிறது? எல்லாம் கரண்ட் ஈவெண்ட்டெல்லாம் கொஞ்சம் இன்டைரக்டாக சொன்னால் தான் புரியும். இல்லை திடீர்னு போடுறான்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் அந்த வீடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா பார்ப்போம். இதுக்கு தான் பேர் கர்மா பேர். அது மாதிரி இந்த வீடு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்குன்னார். இந்த உடம்புல இருக்கிற உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்க மாட்டேங்கிறதான். உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு, உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. துச்சில்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்டு கொடுத்தனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு ஓரத்தில் நான் இருந்துக்கிறேங்கிறான் இல்லையா வீட்டில், அது மாதிரி ஒண்டை வந்த பிராடி ஊர் பிடாரியை விரட்டி தின்னான் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களோ? எதை சொன்னாலும் ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிக்க வேண்டி வருது. அது மாதிரி இந்த ஒரு ஒண்டு கொடுத்தனம் பண்ணுறதுக்கு வந்திருக்குது. இது உள்ளுக்குள்ளே வந்திருக்குது. இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னே தெரியல. இது கால் போனாலும் உட்கார்ந்துருக்குது. கால் வெட்டிட்டா கூட இருக்குமா இருக்காதா? இருக்கும். கையை வெட்டிவிட்டா கூட இருக்கு. ஏதோ சில பார்ட் இருந்தாலே மேனேஜ் பண்ணிக்கிறது. உடம்புக்குள்ள உயிர் உட்கார்ந்துருக்கு. உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு புக்கில் அமைந்தின்று கொல்லோ, இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை போலும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. ஆகையினால முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுறது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்ங்கிற வாக்கியத்தை சொல்லும் போதே ஒரு விஷயம் புரியுறது. நான் உடம்புக்கு வேறானவன், தேக வத்திரிக்தோகம், மனுஷ தேக பிராப்தி அவ்வளவு சுலபம் இல்லை. நான் எவ்வளவு பங்களா வேணாலும் கட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதில் இந்த உடம்பைத்தானே வச்சாகணும். இந்த வீடு நம்ம கட்டுற வீடு கூட யாருக்கா இன்னும் 10 தலைமுறைக்கு வரும். ஆனால் இந்த உடம்பு 10 தலைமுறையாக நிற்குமா? அது 10 தலைமுறை வந்துட்டு போகிற வரைக்கும் இந்த உடம்பு நிற்குமா என்ன? நம்ம கட்டுற வீடு 10 ஜெனரேஷன் 15 ஜெனரேஷனு கூட இருக்கலாம். மீனாட்சி கோயிலாம் எத்தனை காலங்காலமாக இருக்குது. தஞ்சாவூர் கோயிலாம் காலங்காலமாக இருக்குது. எத்தனை தலைமுறை இந்த கோயிலை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் 25 தலைமுறை பிறந்து தோன்ற வரைக்கும் இந்த உடம்பு இருக்குமான்னா இருக்காதே. அப்படி இருந்தால் சிருஷ்டியே பிரச்சனை ஆகிடுமே. அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், இந்த உடம்பு தான் ரொம்ப ரொம்ப அரிது அரிது. மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது.
ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்தக்கால் வானவர் நாடு வழி திறந்திடுமே. தானம் தவம்னா கிரகஸ்தாசிரமம் சந்நியாசாசிரமம். ஞானமும் கல்வினா சுயபுத்தி சாஸ்திர ஞானம். வானவர் நாடுனா மோட்சம். அப்போ இந்த சரீரம் கிடைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கிட்னியோட மதிப்பு என்ன, இந்த ஹார்ட்டோட மதிப்பு என்ன, கண்களோட மதிப்பு என்ன, ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் தெரியுது. உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. தலையில் இருக்கிற ஒரு முடி கூட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. போனாலும் போகலாம், வழுக்கடைஞ்சா இருக்கலாம். வழுக்கடைகிறது வேற விஷயம். ஒரு முடி கூட முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நகம் முக்கியமாக இருக்குது. நகம் வளர்ந்துட்டே இருக்கணும். எல்லாம் ஆரம்பித்தா பெரிய விஷயம். ஆகையினால உடல் கிடைப்பாது. இந்த உடம்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். நரஜன்ம பந்தாகி நாளிகே இருவாகி கிருஷ்ணாயன பாரதே அப்படிங்கிறார் புரந்தரதாசர். அதாவது இந்த மனுஷ ஜென்மாவை பற்றின மகிமையை நிறைய சாஸ்திரங்களில் பார்க்குறோம். அதுலேருந்து ஒரு உண்மை புரிகிறது. நிச்சயமாக இந்த உண்மை புரியணும். உயிர் வேறு, உடல் வேறு. உடம்பு ரொம்ப அபூர்வம். அதனால் இதை ரொம்ப தினம் எப்போ பார்த்தாலும் இதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். நம்ம ஈகோக்கெல்லாம் ஈகோ உள்ளே உட்கார்ந்துருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே தானே உட்கார்ந்துருக்கு. அதனால் நமக்கு அந்த ஞாபகம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அண்டர் கரண்ட்டில் ஓடிண்டே இருக்கணும். தாய்மானவர் ரொம்ப அழகாக சொன்னார். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே. உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டையானா உனக்கு தலைவனாக இருக்கிற கடவுள்கிட்ட தான் உனக்கு பற்று வருமே தவிர இந்த உடம்புலையோ இந்த உடம்பை சேர்ந்த உறவுகள்லையோ பணத்திலேயோ பதவியிலேயோ உனக்கு பற்று வராது. தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று. தன்னையும் தனக்கு ஆதாரத் தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். ஆகையினால இது அடிப்படையில் சொல்லிவிட்டார். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கோ. ஆச்சாரியர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். உயிர்களாகிய நமக்கு மனித உடல் கிடைத்திருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த உடம்புல தான் நம்ம இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் மனித உடம்புக்கு சிறப்புன்னா இதில் தான் புத்திர்ஹிதேஷாம் அதிகோ விசேஷா, அப்புறம் தர்மோஹிதேஷாம் அதிகோ விசேஷா. இதெல்லாம் இதில் சொல்லலை, சப்ளை பண்ணிக்கணும் நிறைய. அதாவது மனித உடம்புல மாத்திரம்தான் உயிர் பகுத்தறிவை பயன்படுத்த முடியும். ஏன்னா மனசில் நிறைய சக்தி இருக்கு. அந்த சக்தி வெளிப்படுறதுக்கு சரியான உடம்பு கிடைச்சா தான் அது வெளிப்படும். சிம் கார்டை சாதாரண ஃபோனில் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அதே சிம் கார்டை வேற இதில் அதுக்கு தகுந்த ஃபோனில் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறது. அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வேற வேறையா இருக்கு. சிம் கார்டு ஒன்றா இருந்தால் கூட அப்படி தான் நான் நினைக்கிறேன். சிம் கார்டுக்குள்ளே என்ன வேணாலும் வைக்கலாம். ஆனால் அந்த சிம் கார்டு வெளியில் வரணும்னா அதுக்கு தகுந்த கருவி வேண்டியிருக்கே. இப்போ சிம் கார்டு வேற, ஃபோன் வேற. இது புரியுறதுன்னு சொல்கிறான். நான் வேற, என் உடம்பு வேற தெரியணுமே. நான் வேற, என் வஸ்திரம் வேற. நான் வேற, என் கண்ணாடி வேற. நான் வேற, என் ருத்ராட்சம் வேற. அது மாதிரி நான் வேற, என் உடம்பு வேற. ஆக இந்த உடம்பு எனக்கு ரொம்ப அபூர்வமாக கிடைச்சிருக்கு. இதை மறக்கவே கூடாது. கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கப்படாது. இதை சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கு எவ்வளவு ஸ்லோகம் சொன்னாலும் எத்தனை கொட்டேஷன் கொடுத்தாலும் போறாது. ஆக
நரஜன்ம துர்லபம். ஏன்னா இதில் தான் பகுத்தறிவு வேலை செய்யும். அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். இந்த மனசில் இருக்கக்கூடிய விவேகம் வேலை செய்கிறது மனுஷ சரீரத்தில் மாத்திரம்தான். இப்போ பசு சரீரத்திலேயோ புலி சரீரத்திலேயோ எலி சரீரத்திலேயோ கொசு சரீரத்திலேயோ இந்த இப்படி உட்கார்ந்து கிளாஸ் எல்லாம் நடக்காது. எங்கேயாவது யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கா பசுமாடெல்லாம் சேர்ந்து, பசுமாடு எலியெல்லாம் சேர்ந்து. ஆனால் பஞ்சதந்திர கதையில் நாம் கதையாக படிக்கலாம் குழந்தைகளுக்காக. உண்மையிலே அப்படி எங்கேயாவது இருக்கா என்ன? அப்போ நமக்கு சிறப்பு என்னன்னா, இப்படி உட்கார்ந்து கல்வி கற்பது தான் மனிதனுக்கு சிறப்பு. ஏன்னா அறிவை கொடுத்துட்டார் கடவுள். எல்லாத்தையும் யோசிக்கிறோமே, இது எதுக்கு அது எதுக்கு, எப்படி இப்படி ஆச்சு, எல்லாம் வெடிஞ்செழுந்தா நியூஸ் பேப்பர் முழுக்க என்ன ஒரே கியூரியாசிட்டி தான். காலம்பரை மத்தியானம் சாயங்காலம் போராட்டத்துக்கு விடாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியே கொள்கிறான். அதனால அது இவனுக்கும் கியூரியாசிட்டி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு என்னாச்சு. அகம் பிரம்மாஸ்மியை விட்டா இதை விட்ட என்ன அது இது அகம் பிரம்மாஸ்மி எப்போ அகம் பிரம்மாஸ்மி தானே வருவார். இது பொழுது போகணும். அதனால ஒரு கியூரியாசிட்டியில் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஏதோ சத்சங்கம் மாதிரி, சத்சங்கத்தில் ஏதோ பாகவத்தில் இந்த கதை அது ஏதோ சொன்னாரே, இவர் சொன்னாரே, வியாதன் இவருக்கு ஏதோ உபதேசம் பண்ணார், அது பாதியில் நின்று வச்சு, அது என்னன்னு கியூரியாசிட்டியாக வருது. அதுல எல்லாம் கியூரியாசிட்டி வர மாதிரி எப்போ முடிப்பார் சுவாமின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் தான் இந்த பகுத்தறிவு வேலை செய்யுது. அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு மனித பிறவிதான் ரெண்டு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பகுத்தறிவும் அற வாழ்க்கையும் மனித பிறவியின் சிறப்பு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அறம் இல்லை அறிவு, அறம், அன்பு, இந்த மூன்று தான் மனித உடம்பினுடைய சிறப்பு. தர்மானுஷ்டானம், எல்லாரிடத்துலையும் பேரன்பு, அப்புறம் என்னதுன்னா அற வாழ்க்கை. இந்த மூணை தவிர இந்த உடம்புல ஒன்றும் பெரிய சிறப்பே கிடையாது. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி இருந்தாலும், அதனால மனித பிறவிக்கு சிறப்பு கிடையாது. ஆக எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறது தான் மனித பிறவியினுடைய சிறப்பு. ஒழுக்கமா இருக்கிறது தான் மனித பிறவியினுடைய சிறப்பு. இந்த ஒழுக்கமா இருக்கிறத பத்தியும் அன்பா இருக்கிறத பத்தியும் அறிஞ்சு வாழ்றது இருக்கே, அதுதான் மனித பிறவியினுடைய சிறப்பு. புத்திர்ஹி தேஷாம், புத்தினா விவேக சக்தி, பகுத்தறிவாற்றல். விவேகத்தையே விவேகம் பண்றோம் நாம இல்லையா? பகுத்தறிவை பற்றியே ஆராய்ச்சி பண்றோமே. பகுத்தறிவு என்றால் என்ன? பகுத்து அறிவது பகுத்தறிவு. அறிவு என்றால் ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வது, இன்னொரு பொருளையும் மற்றொரு பொருளையும் பிரித்து அறிவது. பகுத்து அறிவதற்கு பெயர் பகுத்தறிவு. அதுதான் புத்தியோட விசேஷம். அப்புறம் புத்தி நல்ல புத்தியா இருந்தா எதுக்கு போகணும்? நல்ல புத்தியை சாஸ்திரத்தோட யூஸ் பண்ணினா என்ன ஆகும்? அதெல்லாம் தாய்மானவர் சொன்னார், அறிவு உண்மையிலே நல்லது தான், ஆனா தெரிஞ்சுக்கிற விஷயத்தை பொறுத்து அறிவு மாறுங்கிறார். அறிவு அறிகிற சக்தி இருக்கே, பகுத்தறிகிற சக்தியில தோஷம் கிடையாது. அந்த பகுத்தறிவுக்கு கிடைக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் இருக்கு. நல்ல உத்தமமான சப்ஜெக்டா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு பயன்படுறது. எல்லாம் கிருத்திரிமமா இருந்ததுன்னு சொன்னா வேற விதமா போகும். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வளர்க்கிற பகுத்தறிவு, ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்கிற பகுத்தறிவு. இது மனித உடலுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு. ஆகையினால் இதோட ஸ்பெஷாலிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. மெட்டீரியலிசம் இது சொல்றாங்க, மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டு நாலெட்ஜும் வேணும். எது அதிகமாக வேணும்? நாலெட்ஜில் மெட்டீரியல் நாலெட்ஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ், எந்த நாலெட்ஜ் அதிகமாக வேணும்னா மெட்டீரியல் நாலெட்ஜ் அதில் குவான்டிட்டி அதிகம், இதில் குவாலிட்டி முக்கியம். அதில் எல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வந்து நான் இப்படி இருக்கேன் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே இம்ப்ரூவ்மெண்ட், இன்னர் இம்ப்ரூவ்மெண்ட். மெட்டீரியலிசத்துலாம் என்ன இருக்குன்னா எக்ஸ்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் தான். வெளியில தான் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி இல்லை. இருக்கிற வளர்ச்சியும் போச்சு, அக வளர்ச்சி. இங்க உள்ள முழுக்க முழுக்க குவாலிட்டி வேல்யூஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் எதுக்கு சொல்றோம்னா ஹியூமன் பர்த்தை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால தான் அவர் சொல்றார் இது ரொம்ப ரொம்ப வேலை. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் திருமந்திரத்தில் திருமூலர் பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் அப்படி படிக்கணும். பெறவே முடியாத பிறவியை அடைஞ்சும் கூட பெறுதற்கரிய பிரானடி பேணாதார். கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் கிடைப்பாரா? ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். உண்மையான ஆனந்தமே வடிவான ஆண்டவன். ஆண்டவன் வேற, ஆனந்தம் வேற இல்லை. ஆனந்தத்தை தான் ஆண்டவன் வரும். எப்போ ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப கஷ்டம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் எப்பொழுதும் இன்பமாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட பிறவியை அடைந்தும் கூட எப்பொழுதும் இன்பமாக இருக்க அறியவில்லை என்றால், அப்படி போடணும், இன்பமாக இருக்க அறியவில்லை என்றால் எப்பொழுதும் இன்பமாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட பிறவியை வீணாக்கி விட்டோம். நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எரிந்து விடுகிறோம். ஆக பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரு இழந்தாரே. வருத்தப்படுறார் திருமூலர். அதனால யூஸ் பண்ணுப்பா. என்றும் அழியும் இக்காயம். என்றும் எப்போ வேணாலும் இந்த உடம்பு போயிடும். அதனால நரஜன்ம துர்லபம். லபம் லப்னா என்ன? லப்பு தாத்துவுக்கு அடையிறதுன்னு அர்த்தம். துர்லபத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? சுலபம். துர்லபம்னா என்ன? துக்கேன லப்யம் துர்லபம். கஷ்டப்பட்டு தான் அடைய முடியும். எத்தனை பிறவில எத்தனை புண்ணியம் பண்ணோமோ தெரியல, இந்த ஹியூமன் பாடி கிடைச்சிருக்கு. ஆக எப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு பணம் முக்கியம்னா பணத்தை விட நான் வேறானவனு தெரியணும். அதே மாதிரி பணம் ரொம்ப உயர்ந்தது, அரிதானது. ஒரு மனிதன் இப்போ பில்கேட்ஸ் மாதிரி ஆறது ரொம்ப அரிது, அம்பானி மாதிரி ஆறது பெரிய அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரன் ஆகிறது யாரு? மனிதன் தானே. மனிதன் தானே பணக்காரனாரான், மனிதன் தானே மந்திரியா இருக்கான். அப்ப மனிதனுக்கும் பணத்துக்கும் வேற்றுமை இருக்கா? மனமும் மனிதன் ஒண்ணா? இல்லை. அது மாதிரி உயிராகிய நான், எனக்கு மனித உடல் கிடைப்பது அரிது. எப்படி மனிதனும் பணமும் வேறையோ அப்படி மனித உடலும் உயிரும் வேறு. மனித உடல் கிடைப்பது மிக மிக துர்லபம். அது மாத்திரமில்லை, இது குயிக்கா போயிடும். நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் அப்படிம்பார் குமரகுருபரர். நீரில் குமிழி யாக்கை, நீர்க்குமிழின்லாம் சொல்றாங்க. சரி, நரஜன்ம துர்லபம் இதோட பார்த்துங்க. இனிமே வர்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும். அத்தః பும்ஸ்துவம், அத்தஹான பிறகுன்னு அர்த்தம். பும்ஸ்துவம்னு சொன்னா ஆணாயிருக்கும் தன்மை, ஆண் பிறவி, ஆண் சரீரம். மனிதன்தான், மனிதர்கள் ஆண்கள் பெண்கள்னு இருக்கும். ஆணா பிறக்கிறது ரொம்ப அரிது. அதுக்காக வேண்டிய ஆனா, ஆனால் அந்த ஆணை பெற்று தருகிறவள் பெண் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அம்மா இல்லைன்னா இது கிடையாது. அதனால் பிரிக்க முடியாது தான். வேதத்திலேயே இருக்கு ஒரு மந்திரம், எந்த பெண் மெய்ப்பொருளை தெளிவாக அறிந்து கொள்கிறாளோ அவள் ஆணாக கருதப்பட வேண்டும். எப்படி? ஏன் பெண்ணாவே இருக்கட்டுமே, என்ன தப்புன்னு கேட்கலாம். இது மேல் சாவனிசம் அப்படின்லாம் உடனே சொல்லப்படாது. இதெல்லாம் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் எல்லாம் சொல்லப்படாது. அதுக்கு ஒரு குணம் இருக்கு.
ஆகையினால சாஸ்திரத்தில் அதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஸ்திரிய சதீஹி தாவுமே புகும்ச ஆஹுன்னு சூரிய நமஸ்கார மந்திரம் சொல்லுகிறது. எந்த பெண்ணானவள் மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்கு அறிந்திருக்கிறாளோ அவள் ஆணாகவே கருதப்படுகிறாள். ஸ்திரிய சதீஹி தாவுமே புகும்ச ஆஹு. அங்கேயும் புகும்ச அப்படி இருக்கு. இங்கே என்ன சொல்றார்? பும்ஸ்துவம். அந்த துவம் முக்கியம். ஆணா இருக்கும் தன்மை. சில பேர் ஆணா பிறந்த பெண் தன்மையோடு இருந்தான்னா, இங்கே அமெரிக்காவில் போனால் 25 கேள்வி கேட்பான். நீ ஆணா பெண்ணான்னு அவன் கேட்குற கேள்வியிலே நமக்கு கோவம் வந்துடும். நீ காலம்பரை ஆணா இருப்பே, சாயங்காலம் பெண்ணா இருப்பியாம்பான். நிஜமா நான் சொல்றதெல்லாம் அவன் பொய் கிடையாது. அவன் இப்போ இந்த லிஸ்ட் மேல் ஃபீமேல் அவன் பிரிக்கிறதே போருன்னு ஆகிடும். ஏன்னா அதில் இந்த இது இருக்கு, தான் தன்மை. இப்போ அம்மா தாய் தந்தையினுடைய சேர்க்கையினால்தான் குழந்தை வருது. அம்மாவோட அம்சமும் இந்த உடம்புல இருக்கு, அப்பாவோட அம்சமும் இந்த உடம்புல இருக்கு. அது பெண்ணுக்கும் இருக்கு, ஆணுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற போது அதில் பர்சன்டேஜ் மாறும். அதை பொறுத்து அவன் கேள்வி கேட்குற கேள்வியில் நமக்கு என்ன தெரியும்? MF தான் தெரியும். அதில் அவன் 25 வெரைட்டி கொடுத்தான்னா கன்ஃபியூஷன் வரும், ஒரே குழப்பம். ஹியூமன் பீயிங் சொல்லி தொலைச்சு போயிட வேண்டிதான், முடிச்சுன்னு. ஆக ஆணா இருக்கும் தன்மை, இதை நான் ரொம்ப டுவெல் பண்ணலை. ஆஹா அத்தகா பிறகு ஆணாக இருக்கும் தன்மை. அடுத்தது தத்தோ விப்ரதா. அதனால முதலே சொல்லியிருக்கேன், ஆதிசங்கரர் முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஆண்கள், பிராமணர்கள். விப்ரதா, விப்ரதான்னா வேத அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணனாக பிறப்பது. மனித உடல் கிடைப்பது ரொம்ப அரிது. அப்படியே மனித உடல் கிடைத்தாலும் ஆணாக இருக்கும் சரீரம் கிடைப்பது அரிது. அப்படியே ஆண் சரீரம் கிடைத்தாலும் கூட பிராமணனாக பிறப்பது அரிது. இதுக்கு வியாக்கியான கர்த்தா சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்து சொல்றார். பிராமணம் பிறந்திருக்கிறது உலகத்தில் சென்ஸ் பிளஷரை அனுபவிக்கிறதுக்காக இல்லைங்கிறார். மற்றவங்களுக்காவது இருக்கலாம், ஆனால் பிராமணனுக்கு ஒரு நாளும் இந்திரிய சுகம் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறார். பிராமணஸ்ய து தேஹோயம் நோபபோகாய கல்பத்தே இஹ க்லேஷாய மஹதே பிரேத்யானந்த சுகாய ச. பிராமணஸ்ய து தேஹோயம், இந்த தேகம், பிராமண தேகம்னா சம்ஸ்காரம், அதுக்குன்னு பரம்பரையா ரிஷி பரம்பரைகள்லாம் வர்றோம், சொல்லின்னு இருக்கோம். ஆத்ரேய ரிஷி பரம்பரை, பாரத்வாஜ ரிஷி பரம்பரை, காஷ்யப ரிஷி பரம்பரை, இப்படிலாம் சொல்லிக்கிறோம். இந்த பிராம விப்ரதான்னு சொன்னால் வேதம் படிக்கிறவன் அர்த்தம், வேத அத்தியனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். வேத அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணனாக பிறக்கிறது. ஏன்னா பிராமணனுக்கு தான் வேதாத்தியனம்னு சாஸ்திரங்களில் தர்மசாஸ்திர வியவஸ்தை. அதெல்லாம் இப்போ எல்லாரும் புரிய வைக்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். சொல்லப்போனால் இதெல்லாம் சரியாக பாடிச்சா ஒன்றும் குழப்பமே இருக்காது, காம்ப்ளெக்ஸே இருக்காது. ஆக இந்த பிராமணனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். ஏன்னா அப்பா வேதம் படித்தவர், அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கும், பழக்க வழக்கங்கள். காலையில் எழுந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் வேதம் சொல்லவும் புண்ணிய கர்மாக்களை பண்ணவும் இதே வேலை. வேற ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இந்த பூஜையை பண்ணு, அந்த பூஜையை பண்ணு, இந்த ஜபத்தை பண்ணு, அந்த மந்திரத்தை சொல்லு, இதை சொல்லு. எதுக்குன்னா லோகக்ஷேமத்துக்கு பிராமணம் பண்ணியானும், இவன் வாழ்க்கையவே கொடுத்தானும். பிராமணஸ்ய து தேஹோயம், இந்த தேகம் இருக்கு. அது கேட்பாங்க, பிறப்பினால் பிராமணனா, குணத்தினால் பிராமணனா, கர்மத்தினால் பிராமணனா அப்படின்னா. மனு சொல்றார், நான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக சொல்லலை, மனு சொல்றார் 8 வயசுக்குள்ள பிராமணனுக்கு பூணல் போடணுங்கிறார். இவனை எப்படி குணத்தை கண்டுபிடிக்கிறது?
8 வருஷம் பிராமணம் உபநயீத. ரொம்ப புத்திசாலியாக இருந்தான்னு சொன்னால் 5 வயசுலேயே போட்டுரு, 43 மாதத்துலேயே போட்டுருங்கிறார். அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருந்தால் தான் அது வரும். அந்த இன்டலெக்சுவல் என்விரான்மெண்ட், அதுக்கு ஒரு இது இருக்குது. எல்லா ஃபீல்டும் உலகத்தில் வேணும். ஆகையினால பிராமணனா பிறகு நான் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன், மறந்துடாங்க. சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் போரும். இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் விரிவான ஆராய்ச்சி எல்லாம் இருக்குது. ஆக இங்கே அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறது, இந்த பாருப்பா, நீ மனுஷனாக பிறந்திருக்க, ஆனா வேற இருக்க, வேதம் வேற படிச்சிருக்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சியா, எல்லாருக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னு அவனை பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்கார். கிராமத்தில் போய் இப்படி அட்ரஸ் பண்ணுவோமா? குப்புசாமிக்கும் ஐயா சாமிக்கும் அங்கே போய் சொல்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி ஔவையார் பாட்டு சொல்லுவோம். இந்த பாட்டு போகிறோம் நமக்கு. எந்த பாட்டு? அரிதறிது மானிடராய் பிறத்தில் அரிது, மானிடர் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தில். அதில் இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆதிசங்கரர் பேசுகிறார், முன்னால் இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்க வேண்டாமா? ஆக ஏன்னா இவங்கள்லாம் சமூகத்துக்கு நன்மையை செய்யணும். அதனால தான் பிராமணா போஜன பிரியான்னா, போஜன பிரியான்னு சாப்பிட்ற போ பிராமணா ஜனப்பிரியாக, மக்களுக்கு பிரியமா இருக்கிறவங்களாம், எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துறவன் தான் பிராமணன். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். வள்ளுவர் அழகா சொல்லிட்டார். அந்த இடத்துல சன்னியாசியை சொல்லியிருக்கார், அது வேற விஷயம். ஆஹா விப்ரதா. இந்த ஸ்லோகத்தை முடிச்சு விடுறேன். பிராமணஸ்ய து தேகோயம், பிராமணனுடைய இந்த தேகம் எனது ந உபபோகாய கல்பத்தை. உபபோகாய கல்பத்தைன்னா சுகம் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கலையாம். அல்வா ஜிலேபி சாப்பிட்றதுக்கோ, கண்ட காட்சிகளை பார்க்கறதுக்காகவோ, பாட்டெல்லாம் கேட்கறதுக்காகவோ இந்த உடம்பை கொடுக்கலையாம். ந உபபோகாய கல்பத்து. அப்புறம் பின்ன எதுக்குன்னா இக கிளேஷாய மகத்தே, மகத்தே கிளேஷாய, ரொம்ப தன்னை வருத்திக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கான். எல்லாரும் போற மாதிரி கண் போன போக்கிலே கால் போய் அப்படிலாம் பண்ணக்கூடாதான். இக கிளேஷாய மகத்தே பிரேத்திய அனந்த சுகாயச்ச. இந்த சரீரத்தில் இருந்து தபஸ் பண்ணி சமோதமஸ்தபௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜானமாஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வபாவஜம். கீதையில் பகவான் உபதேசம் பண்றார். பிராமணனுக்கு எப்படி இருக்கணும்னா சமஹா தமஹா சமோதமஸ்தபௌச்சம் சமோதமஸ்தபௌச்சம் க்ஷாந்தி ஆர்ஜவமேவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வபாவஜம். கிருஷி கௌரக்ஷ்ய சௌரியம் தேஜோ திருதிர்தாக்ஷ்யம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்மஸ்வபாவஜம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்மஸ்வபாவஜம். அவங்கவுங்க கடமையை செய்யணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான். அதெல்லாம் புரிய வைக்கிறது கடினம். அதெல்லாம் இப்போ நான் அதை பற்றி ரொம்ப சொல்லவும் இல்லை, அது இப்போ ரிலவெண்ட்டும் இல்லை, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. அவர் அந்த காலத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுக்கணும். தத்தோ விப்ரதா. விப்ரதான்னு சொன்னால் இந்த வேதம் படிக்கிற குலத்தில் பிறந்து வேதம் படிக்கிறது. அந்தணர் ஒழுக்கம்னு எழுதுகிறார் இவர். யார்? திருமந்திரத்தில் திருமூலர். போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தணர் ஒழுக்கம் என்னன்னு தெரியும். அந்தணர் நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல், மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். திருக்குறள் தான். ஓத்து மரப்பினும் குழலாகும், வேதத்தை மறந்தா கூட திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும். என்ன சொல்றது? ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும் தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும்னா ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும்.
குடிமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல, படிச்சு பாருங்க தெரியும். குடிமை, குடியியல் அப்படின்னு இருக்கு. குடினா என்ன? பிரஜைகள். அதெல்லாம் நிறைய இருக்கு, விஷயங்கள்லாம் பார்த்தா தெரியும். அதுக்கு பேர் பிரஜா தர்மஹான்னு பேர். பொருட்பாலில் இறைமாட்சிங்கிறதுலாம் ராஜ தர்மஹா, மந்திரி தர்மஹா, சேனா தர்மஹா எல்லாம் தான். கஜானா தர்ம, கஜானா தர்மன்னா என்ன? பொக்கிஷம், எக்கானமி எப்படி இருக்கணும் எல்லாம் இருக்கு திருக்குறளில். மக்கள் எப்படி நடந்துக்கணும் ராஜா கிட்ட, ராஜா மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாம் வியவஸ்தை பண்ணியிருக்கு. நல்ல வேளை திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர், இல்லைன்னா இங்கே புரிய வைக்கிறதே பெரிய தலைவலியாயிடும். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினதுனால தான் தமிழ்நாட்டில் சாஸ்திரங்களை சொல்ல முடியுது, இல்லாட்டி சொல்ல முடியாது, கொஞ்சம் புரிய வைக்கிறது கடினமாயிடும். தத்தோ விப்ரதா, பிராமணனா பிறக்கிறது. இந்த பிராமணனா பிறந்தாலும் இந்த பிரேத்திய அனந்த, இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பிரேத்தியன்னு சொன்ன அர்த்தம், இந்த சரீரத்திலிருந்து பிரிஞ்ச பிறகு அனந்த சுகாய, இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிஞ்சுட்டான்னா அவனுக்கு எல்லை இல்லாத சுகங்கிறார் பிராமணனுக்கு. இங்க இருக்கிற போது அவன் டஃப் லைஃப் வாழணும், தபஸ் பண்ணணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கணும். பார்மிசையில் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்று ஓதும் வேதம் படிச்சுட்டே இருக்கான காலமிருந்து ராத்திரி வரைக்கும். வேற ஏதாவது பண்ண முடியுமா? விடுவோமா? எங்களுக்கெல்லாம் விட நாங்கள்லாம் இதுக்கு மேலே கஷ்டப்படுவோம். எங்களை விட்டு வாத்தியார் பிரியவே மாட்டார், சுற்றி உட்கார்ந்துட்டே இருப்பார். இங்கேயாவது வாத்தியார் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவார். எங்களை விட்டு அவரை பார்வையிலேருந்து நாங்கள் தப்பவே முடியாது. இப்போ அவங்களுக்கு நாங்கள் எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் அப்போ கஷ்டமாக தெரிஞ்சது. என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு அக்கறை, என்ன ஒரு தியாகம் நமக்காக அவங்க பண்ணாங்க. அது நம்ம பண்ணுறோமா நமக்கே சந்தேகமாக இருக்கு. நமக்காக நம்ம குரு பண்ணின தியாகம், அந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சி, அதெல்லாம் நம்ம கூட பண்ணலையேன்னு தோன்றுது. அதனால் அவங்களுக்கு எத்தனை நமஸ்காரம் அப்போ கோபம் வரும் அந்த காலத்துல எல்லாம். ஆனால் இப்போ நினச்சி நமஸ்காரம் பண்ணுறோம். அவங்க தங்களை வருத்தி கொண்டு எந்த சுகம் இல்லாமல் நம்முடைய பிற்கால வாழ்க்கையில் நம்ம மன அமைதியோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் வேதம் படித்தா போராது, படிக்கிறவெல்லாம் சந்தியாவந்தனம் கூட பண்ணுறதில்லை. அடுத்தது சொல்கிறார், அப்படி வேதம் படிச்சுட்டு சில பேர் விட்டுருவான். தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம சு அனுஷ்டீயதாம். வேதத்தை தினமும் படிக்கணும், அதில் சொல்லியிருக்கிற தர்ம கர்மாக்களை ஒழுங்கா பண்ணணும். காலையில் மத்தியானம் சாயங்காலம் அகரஹ சந்தியாம் உபாசீத. அதில் தஸ்மாத்துன்னு அர்த்தம் அதற்கு பிறகு. இந்த விப்ரதாங்கிறது வேதம் பிராமண குலத்தில் பிறக்கிறது. அப்படியே பிராமண குலத்தில் பிறந்தாலும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணுறது. எத்தனை பேர் பிராமணனா பிறக்கிறவங்கலாம் படிக்கிறாடான்னா? யாரும் படிக்கிறதில்ல. அந்த காலத்தில் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாரும் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாங்கிற இதை பற்றி காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஃபிலாசபி, தியாலஜி, பாராசைக்காலஜி, சோஷியாலஜி ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுறார். நமது மதத்தின் தனிச்சிறப்பு இன்னொரு தலைப்பில் தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் இருக்குது. நமது மதத்தின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி இத்தனையும் இந்த பாஷையில் பேசுறாரு. தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா. அதுக்கு பிறகு என்னன்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது, இது கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறது, திருமணம் செய்து கொள்றதே உலக நன்மைக்காக, வேள்வி செய்கிறதுக்காகத்தான், அறவழியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அதனால் வைதிக தர்மத்தை கடைப்பிடிக்கிறது. வேற லௌகிகமான கர்மாக்களை எல்லாம் விட பிராமணனுக்கு இதுதான் வேலையே. இவனுக்கு சமூகத்துக்கு நல்லது பண்ணுறதே எப்போ பார்த்தாலும் இவன் ஜபம் பண்ணா போகிறோம், எல்லாரும் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் ஜபம் பண்ணினாலே போகிறோம், இவன் ஹோமம் பண்ணினாலே போகிறோம்,
மற்ற எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். இவன் பண்ணலைன்னா நிறைய அது பாபம். அதான் அந்த காலத்தில் கிராமத்துலாம் பண்ண வைப்பாங்க. நீங்கள் இந்த வேலைக்கெல்லாம் வராதிங்க, உங்கள் வேலையை பாருங்கப்பாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் எல்லாம் இருக்கட்டும். அதில் என்ன பேச ஆரம்பித்தா அதில் எல்லாம் என்னெல்லாமோ சிக்கல்லாம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு புரியலை இந்த எஜுகேஷன். அதனால் சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி கீதையில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சங்கராச்சாரியாரும் விளக்கியிருக்கார் இன்ட்ரடக்ஷனில். அதாவது இந்த சம்பிரதாயம் நடுவில் அருந்து போயிடுறது, விச்சின்ன சம்பிரதாய. சயேவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதன பக்தோசிமே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். சயேவாயம் மயா தேத்ய யோகோ நஷ்ட பரன். அதாவது என்னது, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. எல்லாம் நடுவில் வந்து சிஸ்டம் கெட்டு போயிடுத்து, திரும்பவும் ரிவைவ் பண்ணுறேங்கிறார். கவர்மெண்டெல்லாம் அப்படி தானே, யாரோ ஒரு லீடர் வரார், அவர் வந்து பழைய ஏதாவது நம்ம வழிக்கு பழையபடியும் கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறார் இல்லையா, ரிவைவ் பண்ணுறார். அப்படி நடக்குமா? எந்த சிஸ்டமும் நடுவில் என்ன ஆகும்னா அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால அது கொலாப்ஸ் ஆகுமா, அப்புறம் என்ன ஆகும்னா பழையபடியும் அது ரிவைவ் ஆகும். இந்த சைக்கிள் தொடர்ந்து இருக்குன்னு ஆதிசங்கரர் பகவத்கீதை இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறார். சது தீர்க்கேன காலேன அனுஷ்டாத்ருணாம் காமோத்பவ வேகாத் ஹீயமானே தர்மே பிரவர்த்தமானே அதர்மே. ஆகையினால இதை எதுக்கு சொல்கிறோம்னா, இதுலேயே கவனமாக இருந்துண்டு எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, வைதிக தர்ம மார்க்கம், வேதத்தில் சொல்லியிருக்கிற தர்மமான வழியில் வாழ்கிறது. தஸ்மாத் எல்லாத்துலேயும் துர்லபம் போடணும். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் நரஜன்மணி அப்பி பும்ஸ்துவம் துர்லபம் பும்ஸ்துவம் அப்பி விப்ரதா துர்லபா விப்ரதா துர்லபா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா அதி துர்லபா. படித்தா மாத்திரம் போராது, படித்ததை கடைப்பிடிக்கணுமே. நிற்க அதற்கு தக. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டிக்கணும். சாகர வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதை கடைப்பிடிக்கணும். நான் படித்த படிப்பை அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்காக தானே படிக்கிறோம். வேதோகிலோ தர்ம மூலம். அவர் என்ன சொல்கிறார்? வேதமனோச்யாச்சாரியோந்தே வாசினமனுஷாஸ்தி சத்யம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா. அப்படின்னா வேதத்தில் உபதேசங்களை பார்க்குறோம். விடாமல் தர்மத்தை அனுஷ்டினா எங்கே பார்த்தாலும் பணத்தை சம்பாதிக்கிறதும் லௌகிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் அதுலேயே டைம் போயிடுறது. கடைசியில் ஜென்மாவும் முடிஞ்சு போயிடுறது. வைதிக தர்ம மார்க்க பரதா அஸ்மாத் வித்வத்வம் பரம் துர்லபம். அப்படி வந்தாலும் நமக்கு வந்து விவேகம் வர்றது துர்லபம். வித்வத்வம் வித்வத்வம் எல்லாம் நிறைய அவர் சொல்லியிருக்கார். இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்கிறார். அத்தனையும் சொன்னால் நமக்கு போராது. இருந்தாலும் இந்த விவேகம் வர்றது துர்லபம் இந்த உலகத்தில். ஏன்னா இந்த வேதத்தில் வந்து சொல்லியிருக்கிறதும் மெட்டீரியலிசம் தான் பெரும்பாலான பாகங்கள். ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இந்த உடம்பில் இருந்து நல்ல புண்ணிய கர்மாவை பண்ணினா அதுக்கு இன்னும் நல்ல உடம்பும் தேவ சரீரமும் போகமும் கிடைக்கும். அங்கே சுகமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த அது நிறைய வேதத்தில் வேறு அது சொல்லி டேஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீ இந்த உடம்பில் கஷ்டப்படு, பின்னால் நல்லா இருப்ப. இந்த உடம்பிலிருந்து நீ பிரிஞ்ச பிறகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்புறம் நீ வந்து இந்திரனா சந்திரனா ஆகிடலாம். அப்புறம் அங்கே போய் நீ ரொம்ப சுகமாக இருக்கலாம். அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் உனக்கு தேவையில்லை. பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லாமே கிடைக்கும். அர்த்த காமத்துக்கெல்லாம் எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம். அங்கே போய் புண்ணியமெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அனுபவிக்கலாம் வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு.
அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எங்கே போனாலும் சுத்தின்றே இருக்கிறது தான் வேலையா, இந்த உடம்பெடுத்து அந்த உடம்பெடுத்து எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், எத்தனை தடவை தான் ஜென்மா எடுக்கிறது, போரும் அப்படின்னு சொல்லி விவேகம் வர்றது இருக்கே, அது ரொம்ப ரேர். இந்த தர்மத்தை, சகாம தர்மத்தை நிஷ்காமமாக பண்ணுறது ரொம்ப ரேர். அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணணும் இந்த ஸ்லோகத்தில். அவ்வளோ வேலை இருக்குது இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே. ஆனால் நான் ஸ்லோகத்தை மற்ற இடங்களில் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குங்கிறதுனால நான் இதை அதிகமாக சொல்லலை. இந்த கர்மயோகத்தை பண்ணி வித்வத், அதாவது நித்யானித்ய விவேகம், வித்வத்வம் இஸ் ஈக்குவல் டு நித்யானித்ய விவேகம், நித்யானித்ய விவேகம். இல்லாட்டி சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு போட்டுங்க, தப்பு இல்லை. சாதன சதுஷ்டய சம்பத்தி அடையிறது அதை விட துர்லபம் அப்படியும் போட்டுக்கலாம். வித்வத்வம் இஸ் ஈக்குவல் டு சாதன சதுஷ்டய சம்பத்தி. என்னன்னு கேட்கக்கூடாது, அதிலேயே வரப்போகிறது, வேணா பின்னால் பார்த்துக்க போகிறோம். இதையே அவரே விளக்கி சொல்ல போகிறார். அது துர்லபம்ங்கிறார். இவ்வளவு புண்ணிய கர்ம பண்ணாலும் நமக்கு விவேகம் வர்றது ரொம்ப துர்லபம். நித்யானித்ய வஸ்து விவேகம், நித்யானித்ய வஸ்து விவேகம் வந்தாலும் வைராக்கியம் வர்றது துர்லபம். வைராக்கியம் வந்தாலும் சமதமாதி கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதெல்லாம் இருந்தாலும் மோட்சத்தில் ருச்சி வரணும். நித்யானித்ய விவேகம் சரியாக இருந்தாலே வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் வந்துடும். வைராக்கியமும் முமுட்சுத்துவம் இருந்தாலும் மனசு அடங்கணுமே. ஆக இதெல்லாம் வர்றது துர்லபம். அதுக்கப்புறம் என்னன்னா, நல்ல குருநாதர் கிடைக்கணும். நமக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு இந்த ஆத்மா பிரம்மன்னு சரியாக உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு குரு கிடைக்கணும். அதெல்லாம் அதில் இருக்கு. ஆத்ம அனாத்ம விவேச்சனம், ஆத்ம அனாத்ம விவேச்சனம், ஆத்மா எது அனாத்மா எதுன்னு பகுத்தறியறது. இந்த இடத்துல ஆத்மான்னா பிரம்மன், அனாத்மான்னு சொன்னால் ஜீவன். இது அத்வைத சித்தாந்தம். ஜீவனுக்கு தான் மனுஷ ஜென்மா துர்லபம் சொல்லியிருக்கேன். யோசிங்க. இந்த இடத்துல அனாத்மான்னு சொன்னால் நான் சரீரத்தை கூட சொல்லலை. ஜீவனையே அனாத்மான்னு சொன்னால் சரீரத்தை அனாத்மான்னு சொல்லவா வேணும்? மைண்ட் அனாத்மான்னு சொல்லவா வேணும்? ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அனாத்மான்னு சொன்னா, ரிஃப்ளெக்டிங் மீடியம் எல்லாம் அனாத்மான்னு சொல்லவா வேணும்? அதெல்லாம் கிடையாது. அதனால ஆத்ம அனாத்ம விவேச்சனம் துர்லபம். எல்லாத்துலேயும் துர்லபம் சேர்த்துட்டே வரணும். சுலபம் இல்லை. அப்புறம் இத்தனையும் கிடைக்கணுமே, எல்லாம் தப்பிச்சு. இவர் சொல்லுவார், கைவல்ய நவநீத தாண்டவராய சுவாமிகள் சொல்லுவார், ஆனபின் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போலே போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானேம்பர். என்ன அர்த்தம்னா, இந்த மான் பிடிக்கிறதுக்கு வலை வீசுவான் வேடன், அதில் ஏதாவது ஒரு மான் தப்பிச்சிடும். அது மாதிரி இந்த வாழ்க்கையில் தப்பிக்கிறவன் ரொம்ப ரேர். தப்பிக்க விட மாட்டான் எல்லாரும். இப்போது உங்களை மாதிரி பிரம்மச்சாரியெல்லாம் ஆசிரமத்தில் சேர்ற போது, ஒரு ஆசிரமத்தில் இப்படி உங்களை எல்லாம் மாதிரி சேர்ந்த உடனே ஒருத்தன் வீட்டிலேருந்து வந்துட்டான். எப்படி இந்த பையனை நீங்கள், சாமி நீங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படி தானே சொல்லியிருக்கு, இதுக்குள்ளே மடத்தில் பையனை சேர்த்துட்டீங்க, வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறான். நம்ம ஒன்று கேட்கணும் அவன்கிட்ட, சரிப்பா எங்கேயாவது கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்தம் சன்னியாசம் போனவன் இருக்கானா? காவடு கூடு எத்தனை பேர் போகிறான்? வாயே திறக்காம ஓடி போயிட்டான். சரி, நீ சொல்றது நியாயம், ஒத்துக்கிறேன். அப்போ அத்தனை பேர் ஊரில் அத்தனை பேர் அதான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படி இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி வந்தால் என்ன தப்பு? அவர் என்னமோ பெரிய தர்மம் தெரிஞ்சவர் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஆத்ம அனாத்ம விவேச்சனம் துர்லபம். எல்லாம் ஒன்னொன்னும் கிடைக்கிறது ரொம்ப துர்லபந்தான்.
அதுக்கப்புறம் சரி இது படிக்கிறோம், படித்தாலும் அது மயமாக ஆகணுமே. 35 வருஷம் படித்தும் வேதாந்தம் வேலை செய்யாத ஆட்களெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிற போது என்ன ஆகணும், என்ன பிழை படித்து என்ன பிரயோஜனம்? அது இன்னும் அதை அசிமிலேட்டே ஆகலையே. ஸ்வனுபவா, ஸ்வனுபவன்னா என்ன அர்த்தம்? அது தன்னுடைய வாழ்க்கை மயமாவது. சாப்பிட்ட சாப்பாடு எப்படி ரத்தமாகவும் சதையாகவும் தோலாகவும் இருக்கோ அது மாதிரி படித்த படிப்பானது, தத்துவ ஞானமானது என்னவா இருக்கணும்னா அது தன்மயமாகணும். ஸ்வனுபவா ஸ்தித பிரஜதான் அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரம்மாத்மனா சம்ஸ்திதி. பிரம்மாத்மனா சம்ஸ்திதின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பிரம்மன்னு புரிஞ்சு அதில் நிலைச்சு நிற்கிறது. ஆக உயிர்களுக்கு மனித உடம்பு கிடைப்பது மிகவும் அரிது. அப்படியே மனித உடம்பு கிடைத்தாலும் ஆணாக பிறப்பது அதனிலும் அரிது. அப்படியே ஆணாக பிறந்தாலும் பிராமணனாக பிறந்து வேதம் படிப்பது மிகவும் அரிது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வேதம் படிப்பது மிகவும் அரிது. வேதம் படித்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களை கடைப்பிடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பது மிகவும் அரிது. அப்படியே தர்மங்களை கடைப்பிடித்தாலும் என்னது விவேகத்தை, சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைவது அதனிலும் அரிது. அப்படியே சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்தாலும் ஆத்ம பிரம்ம விசாரம் செய்வது குருமுகமாக கிடைப்பது அரிது. அப்படியே கிடைத்தாலும் அது நம்முடைய ஆழமான மனதிற்கு சென்று சேர்வது மிகவும் அரிது. இத்தனையும் நமக்கு இதுக்காகத்தான் பிறந்திருக்கோம், வேற லட்சியத்துக்காக பிறக்கல. இந்த உடம்பிலிருந்து ஜீவன் கிளம்புறதுக்குள்ள இந்த உண்மையை உணர வேண்டும். அதுதான், அதுக்கு தான் மெய் உணர்ந்து அவா இருக்க வேண்டும். அவா என்ப எவ்வுயிர் எஞ்ஞான்றும் எவ்வுயிர்க்கும் தவா பிறப்பினும் வித்து. ஆச்சாரியர் மங்களாச்சரணம் பண்ணிய பிறகு சாஸ்திரத்தோட விஷயத்தை சுருக்கமாக சொல்றார். இதுவே உபக்கிரமம் என்று சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளும் சொல்லுகிறார். எப்படி பகவத்கீதையில் அசோச்சியானன்வசோச்சஸ்துவம் உபக்கிரம ஸ்லோகமோ அப்படி விவேக சூடாமணியினுடைய உபக்கிரம ஸ்லோகமாக இதை அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவரும் உபதேசம் பண்ணியிருக்கார். இப்போ வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதற்கு அரியதானது என்ன? உயிருக்கு கிடைக்கின்ற அரிது, உயிருக்கு கிடைக்கின்ற அரிதான வாய்ப்பை பற்றி வர்ணனை பண்றார். அதே சமயம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் இதன் மூலம் தெரிகிறது. எப்படி சாதன பஞ்சகத்தில் முதல் ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பண்ணணும், நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு படிப்படியாக சொல்லியிருக்கிற மாதிரி இங்கேயும் அப்படி தான் சொல்லப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். இந்த உயிருக்கு 84 லட்சம் வகையாக இருக்கக்கூடிய உடம்புல இந்த மனித உடம்பு ரொம்ப அபூர்வமாகத்தான் கிடைக்கிறது. மனித உடம்புல தான் மனசு நன்றாக பரிமளிக்க முடியும். மற்ற சரீரத்தில் மனசு நன்றாக விரிய முடியாது. நேற்றுக்கு நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன். ரொம்ப பரந்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். ரொம்ப சின்ன இடத்துல நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. சுதந்திரமாக என்ன, நிறைய மூவ் பண்ண முடியாது. அது மாதிரி அதுக்காக வேண்டி நமக்கு பரந்த இடம் வேணும்னு சொல்லலை, புரியறதுக்காக திருஷ்டாந்தம் அது. ஆக இந்த உண்மை புரிஞ்சா இந்த உடம்பை சின்ன எளிமையாக வாழ்றதுக்கு பழக்கிக்கலாம், அது வேற விஷயம். அதனால தான் ஆதிசங்கரர் சொன்னார், நமக்கு வீடு எதுன்னா ஸ்வதேசோ புவனத்ரயம். எனக்கு பர்டிகுலர் பிளேஸ் கிடையாது. கீதையிலையும் பகவான் சொன்னார் அனிகேதா,
இவனுக்குன்னு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, தேவையும் இல்லை. எங்கேயும் இருக்கலாம். இன்னைக்கு மரத்தடியில் இருக்கலாம், நாளைக்கு ஒரு அரண்மனையில் கூட இருக்கலாம். ஆக இந்த மனித உடம்புல தான் இந்த உயிர் தன்னுடைய மனசை நல்லா செயல்படுத்த முடியும், அந்தःகரணத்தை நன்றாக உபயோகப்படுத்த முடியும். மற்ற சரீரங்களில் தேவ சரீரத்தில் கூட இது அவ்வளவு தூரம் உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா ரொம்ப போகம் இருக்கிற இடத்துல, துக்கமே இல்லாத இடத்துல இந்த வாழ்க்கையை பற்றின சிந்தனை வராது. தேவலோகமெல்லாம் துக்கம் கிடையாது, ரொம்ப குறைச்சல். ஆனால் தேவலோகத்திலையும் அரக்கர்கள்லாம் பூந்துடுறாங்கன்னு படிக்கிறோம், அது வேற விஷயம். இருந்தாலும் பெரும்பாலும் தேவலோகத்தில் சுகம் ஜாஸ்தி. மனுஷலோகத்தில் தான் மனுஷ சரீரம், மனுஷலோகம்னா மனுஷ சரீரம், தேவலோகம்னா தேவ சரீரம். ஆக மனுஷ சரீரத்தில் புண்ணிய பாபம் ரெண்டையும் அனுபவிக்கிறோம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச திரிவிதம் கர்மணஃ பலம். அதனால மனுஷ ஜென்மாவையே மிஸ்ர ஜென்மா, புண்ணிய பாப மிஸ்ர ஜென்மான்னு தான் சொல்றோம். ஆக இதுல தான் நமக்கு சுகதுக்கம் இருக்கிறதுனால விசாரம் பண்ற புத்தியும் வரும். மற்றதுலாம் விசாரம் பண்ற புத்தி வராது. ஆகவே மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம். ஆனால் நிறைய பேர் இந்த மனுஷ ஜென்மாவை, இதனுடைய மகிமையை புரிஞ்சுக்கிற போது வயசு போயிடும், ஆயுசு முடிஞ்சு போயிடும். வாழ்க்கையை பற்றின உண்மை புரிகிற போது வாழ்க்கை இருக்காது. அதுதான் பெரிய மாயா. முதல்ல புரியாது, ஆனால் வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கிற போது உடம்பெல்லாம் சக்தி குறைஞ்சு போயிடும். ஆக இந்த அரிதான மனித பிறவியை உணரணும். பின்னால் சொல்ல போறார், இன்னும் பார்க்க போகிறோம். இதே விஷயம் வரப்போகிறது, இன்னும் 2-3 இடத்துல வரப்போகிறது. அதனால் பிறகு விஸ்தாரமாக பார்ப்போம். அது மாத்திரமில்லை, ஆணாக பிறக்கிறது நம்ம சிம்பிளாக போட்டுப்போம். அப்புறம் விப்ரதான்னு சொன்னால் இந்த இடத்துல பிராமணனை சொல்லியிருக்கு, வேதம் படிக்கிற பிராமணனை சொல்லியிருக்கு. பிராமண ஜென்மா, அப்பா தாத்தா எல்லாம், ஊரு கிராமம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் வேதமயம், வைதிக தர்ம ஆச்சரணம், ஈஸ்வர ஆராதனை, சத்சங்கம், சத்விஷயம், அனாவசியமான விவகாரங்கள் கிடையாது. தனக்கும் சமூகத்துக்கும் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், சூழ்நிலை, இதைத்தான் சொல்லி அது பிராமண ஜென்மாங்கிறதுக்காக சொன்னார் அவர். நம்ம சிம்பிளா எப்படி போட்டுக்கலாம்னா, அறிவு நூல்களை கற்பவர்களாக இருக்க வேண்டும். அவர் சங்கராச்சாரியார் ஆணாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அதை நாம அந்த பக்கம் வச்சுடுறோம். ஆணாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது நம்ம இப்ப அதை பத்தி பேசல, விசாரம் பண்ணல. ஆனா விப்ரதாங்கிறது ஏதாவது பிராமணனை குறிக்கிறது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, சாதாரண பிராமணனுக்கு தானா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாமளும் திருக்குறளை படிக்கிறது, நீதி நெறி விளக்கம் படிக்கிறது, எவ்வளவோ அறநூல்கள் தமிழில் இருக்கு. நமக்கு வாழ்க்கையை பற்றின அறிவு இருக்கணும், அற வாழ்க்கை வாழ்றதுக்கான அறிவு இருக்கணும். எப்பவும் நமக்கும் பிறருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றதுக்கான அறிவு இருக்கணும். நாமளும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும். நம்ம அமைதி ஆனந்தமாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும். அவங்களும் அமைதி ஆனந்தமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அமைதியும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறத சின்ன வயசுலேயே அதை லட்சியமாக வச்சுக்கணும். பணம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நம்ம அமைதியோ ஆனந்தத்தையோ இழக்கக்கூடாது. நமக்கு உறவுகள்லாம் சரியா அமைஞ்சாலும் அமையாட்டாலும் நம்ம ஆனந்தத்தையோ அமைதியோ இழக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலை நமக்கு சரியா அமைஞ்சாலும் அமையாட்டாலும் அமைதியையோ ஆனந்தத்தையோ இழக்கக்கூடாது.
அப்படி இழக்காமல் இருக்கணும்னா அறிவுபூர்வமாக வாழ்ந்தாதான் முடியும். வாழ்க்கையை பற்றின அறிவு, அதாவது இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இன்பம் வரும்போது எப்படி இருக்கணும், துன்பம் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவோடு வாழ்ந்தா சிக்கல் இல்லை. நம்ம பாரத தேசத்து கல்வி அமைப்பு அப்படித்தான். அப்பா அம்மா வாழ்கிறது மூலமாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பா அம்மா கடைப்பிடி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை மூலமாகவே அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன அர்த்தம் இதுக்கு? சும்மா பத்திரிகையில், கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்கு மாத்திரமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா தர்மமா இருந்தாங்கன்னா அதுதான் அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு உயர்ந்த குணம். அதோட பிரயோஜனமும் அதுதான். சாதனமே சாத்தியம்ங்கிற மாதிரி சொல்றார். வாழ்க்கையே ஆனந்தம், வாழ்க்கையே சாத்தியம். இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு சாத்தியத்தை அடைஞ்சாச்சு. நாளைக்கு சாத்தியம் நாளைக்கு உள்ளது. அதாவது பயணத்தின் குறிக்கோளை விட பயணமே ஆனந்தமாக இருக்கிறதுன்னா, பயணத்தின் குறிக்கோளை அடையிறோமோ இல்லையோ பயணமே ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் வாழ்றதே ஆனந்தம் நினைச்சு வாழணும். அதுக்கு தேவை என்னதுன்னா இந்த அறிவு. இந்த இடத்துல பிராமணன் சொல்லியிருக்கிறது நாம் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா. பிராமணன் அதில் மாத்திரம் பண்ணா போறாது, அவன் ஒழுங்கா அவனுடைய பஞ்ச மகா யஜ்ஞங்கள் அந்த வைதிக தர்மங்களை எல்லாம் அவன் ஓதணும், ஓதுவிக்கணும், யாகம் பண்ணணும், யாகம் செஞ்சு வைக்கணும், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கிக்கணும். இதெல்லாம் பிராமணனோட தர்மங்கள். அதை தவிர பகவான் கீதையில் சொன்ன மாதிரி மனசில் அடக்கமாக இருக்கணும், எண்ணங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், தவம் செய்யணும், தூய்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும், அந்த அறிவை தெளிவாக வச்சிருக்கணும், சாஸ்திரத்தில் இருக்கிற ஸ்ரத்தையெல்லாம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இதெல்லாம் பிராமணனுடைய ஸ்வபாவம் அப்படின்னு பகவான் சொல்லலையா? சமஹா தமஹா தபஹா சௌச்சம் க்ஷாந்தி ஆர்ஜவம் ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். அதை நம்மளும் புரிஞ்சுக்கலாமே. அது பிராமணனுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ இந்த காலத்தில் இப்படி தான் சொல்லணும். ஆக வேதம் ஓதுறது, ஓதுவிக்கிறது, யாகம் செய்கிறது, செஞ்சு வைக்கிறது, தானம் கொடுக்கிறது, தானம் வாங்கிக்கிறது, இதெல்லாம் அரு தொழில் அப்படிங்கிறார் திருவள்ளுவரே. ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றார். பசுமாடு சரியா இருக்காது, சரியா பிரயோஜனத்தை கொடுக்காது, பலன். அதுக்கெல்லாம் என்னன்னா ஆ பயன் குன்றும்னா என்ன அர்த்தம்? பசுமாடெல்லாம் சரியா கவனிக்கப்பட மாட்டாது, வேறு விதமாக தானே போயிட்டு இருக்கு. எல்லாம் பிஸ்னஸ் தான். கண்ணுக்குட்டியே உடனே கொண்டு விடுறான். உங்களுக்குலாம் தெரியாது, அதெல்லாம் படித்தா உங்களால் தாங்க முடியாது. அந்த நியூஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. கண்ணு போட்ட உடனே கண்ணுக்குட்டியை உடனே கொண்டு விடுறான். ஏன்னா பால் முழுக்க இவனுக்கு வேணுமா? என்ன அநியாயம்! ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர். அரு தொழிலோர்னா யாரு? பிராமணர்கள். நூல் மறப்பர்னா வேதத்தை மறந்துடுவாங்களாம். காவலன் காவான் எனின், அரசன் சரியாக நாட்டை நடத்தவில்லை என்றால். அந்த காலத்தில் அரசாங்கத்தில் இதெல்லாம் இந்த தொழில் அமைப்பு உண்டு. ஆனால் இங்கே இவர் சொல்றதை நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா அற வாழ்க்கையை வாழ வேண்டும். தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா. செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி அப்படி சொல்லி தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்புறம் வித்வத்வம் அஸ்மாத் பரம் நேற்றுக்கு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதை நேற்றுக்கு என்ன சொன்னேன்னா நித்யாநித்திய விவேகம் இல்லாட்டி சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொன்னேன். ஆனால் இன்னொன்று நீ சேர்க்கிறேன் அதில். வித்வத்வம் அஸ்மாத் பரம்னா அப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுலே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதை நம்ம விஸ்தாரம் பண்ணணும். இந்த ஸ்லோகம் தான் இனிமேல் விரிவாக போகிறது.
அதில் நாம் போட்டுக்கணும் சகாம தர்மானுஷ்டானம், ஈஸ்வர பக்தி பூர்வக சகாம தர்மானுஷ்டானம், ஈஸ்வர பக்தி பூர்வக நிஷ்காம தர்மானுஷ்டானம், அப்படி ரெண்டை போட்டுக்கணும். இதெல்லாம் பகவத்கீதையில் இருக்கு. அதெல்லாம் அதில் அண்டர்ஸ்டுட். தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதாங்கிறதுல அதெல்லாம் அடக்கம். மானசம் கர்ம, வாச்சிக்கம் கர்ம, காயிக்கம் கர்ம, நித்தியம் கர்ம, நைமித்திகம் கர்ம, காமியம் கர்ம, பிராயஷ்சித்தம் கர்ம, பிரதிஷித்த கர்மம் பண்ணக்கூடாது. ஆக காமிய பிராயஷ்சித்தத்தோட பண்றது ஒரு வகை, நித்திய நைமித்திகத்தை மாத்திரம் பண்றது இன்னொரு வகை. இதெல்லாம் சித்தசுத்திக்கு ஹேது. அப்புறம் வித்வத்வம்ங்கிறது சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்வக ஸ்ரவணம், குருமுக ஸ்ரவணம். சாதன சதுஷ்டய சம்பத்தியுடன் ஆசிரியரிடம், வேதாந்த ஆச்சாரியரிடம், மோக்ஷாஸ்திரத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியர்கிட்ட ஸ்ரவணம் பண்ணணும். உபனிஷத்துக்களுடைய தாத்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையின் பரம தாத்பரியம் என்ன, மையக்கருத்து என்ன, சென்ட்ரல் டீச்சிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வித்வத்வம் அஸ்மாத் பரம்ங்கிறது ஸ்ரவணம், கேட்டலை குறிக்கிறது. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஆத்மானாத்ம விவேச்சனம், மனனத்தை குறிக்கிறது. ஆத்ம அனாத்ம விவேச்சனம்னு சொன்னா இந்த இடத்துல முக்கியமா ஜீவாத்மா ஆத்மாவா அனாத்மாவான்னு விசாரம் பண்றது. ஆத்மா அனாத்மா விசாரணம் என்னன்னா ஜீவாத்மா ஆத்மாவா அனாத்மாவா, நான் ஜீவனா பிரம்மமா. அனாத்மாங்கிறது இங்க ஜீவன், ஆத்மாங்கிறது இங்க பிரம்மன். ஆத்மானாத்ம விவேச்சனம்ங்கிறது உபனிஷத்துல என்ன சொல்லப்படுறது, நீ ஜீவாத்மா இல்ல பரமாத்மா தத்துவமசின்னு உபதேசம் பண்றது. அதான் ஸ்ரவணம். அதனால இவன் விவேச்சனம் பண்றான், மனனம் பண்றான். சுய புத்தியை வச்சுட்டு சந்தேகம் எல்லாம் வருது. இத்தனை வருஷமா என்ன ஜீவன் ஜீவன் நான் நினைச்சுட்டு இருக்கேன், நான் பாபம் பண்ணக்கூடாது புண்ணியம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஜீவன் இல்லையேங்கிறீங்களே, நீ பிரம்மன்னு உபதேசம் பண்ணுகிறீர்களே, அது எப்படி பிரம்மனும் நானும் ஒன்றாக முடியும் அப்படிங்கிறது இங்கே ஆத்ம அனாத்ம விவேச்சனம்னு சொன்னா ஜீவாத்ம பரமாத்ம விவேச்சனம். ஜீவாத்ம பரமாத்ம அனாத்மா. இதுவரைக்கும் நான் எதை ஆத்மான்னு நினைச்சுட்டு இருந்தேனோ, வேத பூர்வத்தில் எது ஆத்மான்னு உபதேசிக்கப்பட்டதோ அது வேதாந்தத்தில் அனாத்மா. வேத பூர்வத்தில் எது ஆத்மா என்று உபதேசிக்கப்பட்டதோ, வேத பூர்வத்தில் தேகத்தை ஆத்மான்னு சொல்றது இல்லை, வேத பூர்வத்தில் இந்திரியத்தை ஆத்மான்னு சொல்றது இல்லை, வேத பூர்வத்தில் புத்திய ஆத்மான்னு வேத பூர்வமும் சொல்றது இல்லை, வேத பூர்வமும் ஜீவன் தான் சொல்றது. ஆனால் ஜீவர்கள் பலன்னு சொல்றது. ஏன்னா நமக்கு இருக்கிற சுபாவத்தை வச்சுண்டு புரியறதுக்காக அப்படி உபதேசம் பண்ணுகிறது. வேத பூர்வத்தில் இருக்கிற ஜீவ புத்திய வேதாந்தம் நீக்குகிறது, பிரம்ம புத்தியை உபதேசிக்கிறது. இது அவனால் ஜீரணிக்கிறது கடினம். இத்தனை வருஷமா அதில் ஸ்ரத்த வச்சிருந்தவன் திடீர்னு எப்படி இதில் ஸ்ரத்த வைப்பான்? இதனால சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தால் என்ன பண்ணணும்? ஏதாவது அஜ்ஞான நிவர்த்தி சிரவணத்தினால போயிடுறது, சம்சய நிவர்த்தி மனனத்தினால தானே போகும். ஆகையினால தன்னுடைய சுயபுத்தி யுக்தி, அதனால மனனம் பண்றான், சிந்தித்தல், அதான் விவேச்சனம். ஸ்வனுபவா, ஸ்வனுபவான்னு சொன்னா திருட அபரோக்ஷ ஞானம். ஸ்ரவணத்திலையும் மனனத்திலையும், ஸ்ரவணத்தில் அதிருட அபரோக்ஷ ஞானம். குரு உபதேசம் பண்ணியிருக்கார், அதனால் நான் தான் தெரியறது. ஆனால் எனக்கு அது என்னால் அது அப்படியே ஆக்கி புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியல, புரியலன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு அவஸ்தை. ஸ்ரவணத்தினால நமக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா
அபரோக்ஷ ஞானம்தான், அபரோக்ஷமான ஆத்மாவை பற்றி தான் உபதேசம் பண்ணுறார். ஆனாலும் அந்த அபரோக்ஷ ஞானம் திருடமாக இல்லை, அதிருட அபரோக்ஷ ஞானம், பிரதிபந்தக சப்பிரதிபந்தக அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா என்ன தெரியுமோ? அபரோக்ஷ ஞானம்னா இப்போ நான் மனுஷங்கிறது சந்தேகமாக இருக்குமா? எனக்கு நம்ம மனிதர்கள்ங்கிறதுல சந்தேகமாக இருக்குமோ? சந்தேகம் இல்லை. அது அபரோக்ஷமாக. அபரோக்ஷம்னா இது தெரிஞ்சதா தெரியாதுதா? பரோட்சம்னா தெரியாதது, அபரோக்ஷம்னா தெரிஞ்சது. தெரிஞ்சது யாருக்கு தெரிஞ்சது? நான் மனுஷங்கிறது யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. எனக்கு நான் யாரை கேட்கல, நான் என்ன மனுஷனா நினைக்கிறேன்னா என்னவா நினைக்கிறேன்? நான் என்ன மனுஷனா நினைக்கிறேனா, என்ன சன்னியாசியா நினைக்கிறேனா, என்ன பிராமணனா நினைக்கிறேனா, இல்லை நான் வேதாந்த ஆச்சாரியனா என்ன நினைக்கிறேனா, இல்லை இந்த குருவோட சிஷ்யன்னு நான் நினைக்கிறேனா, அது ரோலை பொறுத்து. இல்லை இந்த ஆசிரமத்தோட நிறுவனர் தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிறேனா, என்ன நினச்சிக்கிறேன்னா எல்லாம் ரோல் தானே. நான் என்ன நினச்சிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். இன்னொருத்தன் சொல்ல வேண்டாம் நான் மனுஷனான், அது எனக்கு தெரியறது. இல்லை என்ன மனுஷன் நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுட்டேனா. இந்திரியங்களுக்கு விஷயமாகிறத பிரத்யக்ஷம்னு சொல்கிற சம்பிரதாயம் பழக்கம். இந்திரியங்களுக்கு விஷயமாகிறத பிரத்யக்ஷம்னு சொல்லும். மனசில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அது சாட்சி பிரத்யக்ஷம். இப்போ இந்திரியங்களுக்கு எது விஷயமாகிறதோ அதுக்கு பேர் பிரத்யக்ஷம், சாதாரண வியவஸ்தை. அதே மாதிரி மனசில் என் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எனக்கு தெரியறது இல்லையா? எனக்கு தெரியுது, உங்களுக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தெரியுது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நான் இந்திரியங்களால் பார்க்க முடியுமா? எண்ணங்களை இந்திரியங்களால் பார்க்க முடியுமா? சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்த விஷயங்களை இந்திரியங்களால் பார்க்க முடியும். அந்தக்கரணத்தில் இருக்கிற எண்ணங்களை இந்திரியங்களால் பார்க்க முடியாது. ஆகையினால அந்தக்கரணத்தில் இருக்கிற விற்த்திகள் எண்ணங்களை எது பார்க்கிறதோ அதுதான் நான் தான் பார்க்கிறேன் மனசில் இருக்கிற எண்ணங்களை. ஆகையினால அது சாட்சி பிரத்யக்ஷம்னு பேர். சாட்சிக்கு பிரத்யக்ஷம், சாட்சிக்கு பிரத்யக்ஷம். சாட்சினா என்ன அர்த்தம்? எண்ணங்களை பார்க்கிறவன் விட்னஸ் தானே, அதில் என்ன சந்தேகம்? எண்ணங்களை என்னுடைய மனசில் ஓடுற எண்ணங்களை நான் பார்க்கிறேன். அந்த எண்ணங்களுக்கு நான் யாருன்னா அகம் விருத்தி சாட்சி. அதுக்கு பேர் ஆத்ம பிரத்யக்ஷம், இல்லாட்டி சாட்சி பிரத்யக்ஷம். நான்கிறது எதனால பார்க்கிறேன்? நான்கிறத இந்திரியங்களால பார்க்கிறேனா, நான்கிறத மனசால பார்க்கிறேனா? நான்கிறத எதனால பார்க்கிறேன்னா, நான்கிறத எதனாலையும் பார்க்கல, நான் எல்லாத்தையும் பார்க்கிறேனே தவிர நான் எல்லாத்தையும் பார்க்கறதுனால என்ன நான் பார்க்கப்படு பொருளா பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பார்க்கணும்னா நான் என்ன ஆகணும்? நானே இன்னொரு ஆளா ரெண்டு ஆளா மாறணும். மாறி ஒரு ஆளா இருந்து இன்னொரு ஆளை பார்க்கணும். இப்ப என்னையே நான் பார்க்கணும்னா நானே ரெண்டு ஆளா மாறி என்ன பார்க்கணும்னா, அப்படி பார்க்கிறபோது நான் யாரா இருப்பேன்? புரியுறதா? புரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ நானே இங்கிருந்து அந்த பக்கம் போயிடுறேன், இந்த உடம்பு இங்க இருக்கு, அங்கிருந்து நான் பார்க்கிற போது அங்க இருக்கிற நான் யாரு? முடியாது. அப்ப அவனை பார்க்கறது யாருன்னா, அவனை பார்க்கறதுக்கு இன்னொருத்த அந்த பக்கம் இருக்கான்னா எங்க முடிக்கிறது? ஆகையினால நான் இருக்கிறேன்கிறது எனக்கு பிரத்யக்ஷமும் இல்லை. அப்புறம் இது இருக்கட்டும், இன்னொன்னு சொல்றேன். இப்ப கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார்ங்கிறது கண்ணுக்கு கடவுள்னு சொல்றாங்க. அவர் தான் உலகத்தை படைச்சு காத்து மறைத்து அருள் புரிகிறார். சரி, கடவுள் இந்திரியங்களுக்கு அவர் சப்தஸ்பரிச ரூபரச கந்தத்திலேயே வருவார்.
கடவுள்னு சொல்கிறோமே, அவர் சப்தஸ்பரிச ரூப கந்தத்தில் இந்திரிய விஷயமாக வரார். அவர் அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா. இறைவனை கண்ணால பார்க்கவோ, காதால கேட்கவோ, மூக்கால முகரவோ, நாக்கால சுவைக்கவோ, தொட்டு உணரவோ ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப கடவுள் தெரியல. அப்ப சரி, மனசுக்கு கண்ணுக்கே தெரியல, காதுக்கே கேட்கலன்னா அவர் ஒலியாக இருக்கிறாரா, அல்லது நிறமாக இருக்கிறாரா, அவர் மணமாக இருக்கிறாரா, அவர் சுவையாக இருக்கிறாரா, தொட்டுணரக்கூடிய பொருளாக இருக்கிறாரா, எதுவாக இருக்கிறார்னா தெரியலன்னா அதுக்கு பேர் தான் பரோக்ஷம். ஆனால் அதுக்கப்புறம் புரிய வைப்போம், அது வேற விஷயம். ரசோஹமப்சு கௌந்தேய, நீரில் நான் சுவையாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அப்ப நீராக இருப்பது யாரு? அடுத்த கேள்வி வருமா வராதா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகினா சரி, நீரில் சுவையாக இருப்பவர் இறைவன்னா நீராக இருப்பது யார்? சுவையும் நீரையும் பிரிக்க முடியாது, நெருப்பையும் உஷ்ணத்தையும் பிரிக்க முடியாது. இப்ப ஈஸ்வரன்கிறது நமக்கு புரியாத மாதிரி இருக்கு இல்லையா? புரியல. சரி, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குன்னா சொர்க்க நரகம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியல. சாஸ்திரம் சொல்றது அவ்வளவுதான். ஆகையினால அது பரோக்ஷம். அதுக்கு பேரு பரோக்ஷம். சொர்க்கம் நரகம், இந்திரன் சந்திரன் எல்லாம் தெய்வங்கள், இதெல்லாம் பரோக்ஷம், தெரியாது. இப்ப கைலாச பர்வதத்தை யாராவது நேர்லையா பார்த்துருக்கோம்? பார்த்தவங்க யாராவது இருக்கலாம். கைலாச பர்வதத்தை பார்த்தவனுக்கு அது பிரத்யக்ஷம், பார்க்காதவனுக்கு அது இங்க இருக்கிற போட்டோ தகவல் அதெல்லாம் தான். அது பிரத்யக்ஷம் இல்லை, அதனுடைய பிரதிபிம்பம் பிரத்யக்ஷம். அதனுடைய நிழலைத்தான் பார்க்கிறோமே தவிர நேர கைலாச பர்வதத்தை இந்த கண்ணால பார்க்கிறோமான்னா பார்க்கல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பரோக்ஷம். அப்ப நான்கிறது பரோக்ஷமா அபரோக்ஷமா அப்படின்னு கேள்வி. அப்ப பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சாட்சி பிரத்யக்ஷம், இந்திரிய பிரத்யக்ஷம், சாட்சி பிரத்யக்ஷம், பரோக்ஷம். பரோக்ஷம்னா சொர்க்கம் நரகம் ஈஸ்வரன். நம்ம இப்படி ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், பரமபதம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு சொல்றாங்க இல்லையா, கோலோக பிருந்தாவனம் இருக்கு. இங்கிருந்து செத்து போனதுக்கு அப்புறம் நீ இந்த பெருமாளுக்கு பாட்டெல்லாம் சேவை பண்ணிட்டு இருந்தியானா நீ இறந்து போன பிறகு அந்த உலகத்துக்குள்ள நீ போயிடுவே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது பிரத்யக்ஷ இந்திரிய பிரத்யக்ஷமா, அது சாட்சி பிரத்யக்ஷமா? இல்ல, சாஸ்திர பிரத்யக்ஷம். மகாத்மாக்களுக்கு அது பிரத்யக்ஷமா இருக்கலாம். பிரத்யக்ஷம்னா அதுலயும் கேள்வியெல்லாம் வரும். அவங்களுக்கு ஸ்பெஷல் பாடி வருது, அவங்களுக்கு ஸ்பெஷல் சென்ஸ் ஆர்கன்ஸ் வருது, அதுல பாக்குறாங்கன்னு சொல்லணும். அப்படின்னா நமக்கு இன்னும் வேற பாடி வரணும். அதர் பாடியில் அப்படிலாம் இருக்குங்கிறது நமக்கு என்னன்னா சாஸ்திரம் சொல்றது அவ்வளவுதான். நம்ம இதை நெகேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம புத்திக்கு லிமிடேஷன் நிறைய இருக்கு. நம்ம புத்தி அல்ப புத்தி. இத்தனோட புத்தியை வச்சுட்டு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் என்னத்தை பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும்? அப்போ அதெல்லாம் பரோக்ஷம். நான்கிறது என்னது? இந்திரிய பிரத்யக்ஷமா, சாட்சி பிரத்யக்ஷமா, பரோக்ஷமா? அப்படின்னா என்னன்னா மூணுலையும் சேராது. therefore ஆத்மா நித்திய அபரோக்ஷா. ஆத்மா பிரத்யக்ஷமும் இல்லை பரோக்ஷமும் இல்லை. பிரத்யக்ஷத்தையும் பரோக்ஷத்தையும் எது தெரிஞ்சுக்கிறதோ அது நித்திய அபரோக்ஷம். நித்திய பிரத்யக்ஷம் வேணாலும் போட்டுங்க, தப்பு. தெளிவா தெரியறது. என் மனசு கூட எனக்கு தெளிவா தெரியல, என் உடம்பு கூட எனக்கு தெளிவா தெரியல, இந்த உலகம் கூட எனக்கு தெளிவா தெரியல. ஆனா அந்த தெளிவா தெரியல தெளிவா தெரியுதுங்கிற ஒருத்தன் இருக்காங்கிறது தெளிவா தெரியறது. சந்தேகம் இருக்கோ? தெளிவா தெரியுது தெளிவா தெரியல அப்படின்னு எவன் சொல்றானோ அவனை பத்தி தெளிவா தெரியறதா இல்லையான்னா அது தெரியறது. எனக்கு தெளிவில்லைங்கிறதும் தெரியறது, தெளிவு இருக்குங்கிறதும் தெரியறது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிற ஒருத்தன் இருக்காங்கிறதுல தெளிவில்லாம நான் இல்லை, அது தெளிவா தெரியறது. அதத்தான் சாஸ்திரம் வேதபூர்வம் என்ன சொல்றது? ஜீவாத்மான்னு சொல்றது. ஆரம்பத்தில்
அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி பக்குவம் எல்லாம் வந்த பிறகு, இல்லப்பா பிரம்மன் பரமாத்மா நீ அப்படின்னா. இத்தனை நாளாக நான் அதல்லவோ அபரோக்ஷமாக வச்சுருந்தேன், அகம் ஜீவோஸ்மிங்கிறதல்லவோ அபரோக்ஷமாக இருந்தது. திடீர்னு நீங்கள் பிரம்மாஸ்மிங்கிற என்ன, நீ பிரம்மாசிங்கிறீங்க, நான் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்லணும். ஆனால் எனக்கு சந்தேகம் வருது. ஜீவோஸ்மிங்கிறது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. இத்தனை நாளாக நான் பிறந்திருக்கேன், எனக்கு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு, பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், நான் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கேன், நான் பண்ணுற புண்ணியத்துக்கு சுகம் கொடுப்பார், பாபம் பண்ணால் துக்கம் கொடுப்பார், அப்படி நினச்சின்னு ஸ்ரத்தையாக இத்தனை நாளாக நான் ஒழுங்காக இருந்துருந்தேன். என்னை பார்த்து திடீர்னு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்னா, அப்புறம் அதில் வேறு எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, முழுக்க முழுக்க புண்ணியம் பண்ண முடியலையே அப்படின்னு துக்கம். நான் பண்ணின பாவமெல்லாம் அப்பப்போ ஞாபகம் வருதேன்னு துக்கம் வச்சுக்கோங்க. கில்ட் ஃபீலிங் வருது, குற்ற உணர்ச்சியெல்லாம் வருது. இன்னும் எவ்வளவு பண்ணினாலும் புண்ணியம் பண்ணாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது. பணம் கிடைக்கிறது இருக்கட்டும், எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் திருப்தி, புண்ணியம் பண்ணிட்டோங்கிற திருப்தி வரல. இத்தனை நாளாக புண்ணியம் பண்ணாமல் போயிட்டோமேன்னு வேற துக்கம். எப்படிலாம் இருக்கு பாருங்க ப்ராப்ளம். இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு அவர் ஒரே அடி அடிக்கிறார். நீ புண்ணிய பாப ரஹிதா, நீ கர்த்தா கிடையாது, நத்வம் கர்த்தா நத்வம் போக்தா நத்வம் ஜீவஹா நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண அத்வைத சச்சிதானந்தம் பரம் பிரம்மைவ அசீனா. அப்படியே தூக்கி வாரி போடுறது உனக்கு. இதுவே இப்படின்னா இனி சாதாரணமாக பணத்தோட புரண்டு இருக்கான அவங்க கதியெல்லாம் என்ன ஆகுது? பணம் பதவிக்காக அலையிறானே அவனோட கதி என்னன்னு சொல்றது. அப்படி சொன்ன உடனே அப்போ என்னன்னா, அந்த மனனம் பண்ற சிரவணத்தினால என்ன வர்றதுன்னா, குரு தப்பா சொல்லலை, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆகையினால நான் என்ன பண்றேன், அப்ப பிரம்ம லட்சணம் ஜீவ லட்சணத்தை எல்லாம் விசாரம் பண்றேன். பிரம்மசூத்திரம் சித்தி கிரந்தங்கள்லாம் படிக்கிறேன். படிக்கிற போது தெரியுது, ஆமா நிச்சயமா நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மன்தான் அப்படிங்கிறது புரியுது. ஆக முதல்ல வர்ற அபரோக்ஷ ஞானம் என்னது? இதுல இப்போ வேத கர்ம காண்டத்தில் எனக்கு கிடைக்கிற ஜீவாத்ம புத்தி திருட அபரோக்ஷ ஞானம். ஆனால் ஞான காண்டத்தில் எனக்கு கிடைக்கிற அகம் பிரம்ம புத்தி இருக்கே, ஜீவன் இல்லை பிரம்மன்கிற புத்தி இருக்கே, அது அதிருட அபரோக்ஷ ஞானம். முதல்ல இதே எடுத்துக்கோங்க, கர்மகாண்டத்தை எடுத்துப்போம். ஏன்னா மனுஷங்கிற எண்ணம் தான் எனக்கு திருடமாக இருக்கு, அதுவே இருக்கா சந்தேகமாக இருக்கு. நான் மனிதன்கிற எண்ணமே சரியா இருக்கோன்னு அப்பப்போ சந்தேகம் வருது. ஏன்னா ஒருத்தன் நடந்துக்கிற முறையை பார்த்தா, நானும் மனுஷன்தான் இவனும் மனுஷன்தான், எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் அவனுக்கு இருக்கும், அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்கும். ஒரு நார்மல் காமன் சென்ஸே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான்? சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு பொது அறிவே இல்லையே. அப்படி இருக்கிற போது எங்க பேசுறது மற்ற விஷயங்களை? முதல்ல ஹியூமன் தெரிஞ்சுக்கிறதே அதுவே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப என் உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதெல்லாம் விஷயங்கள். நான் பணம் சம்பாதிக்கணும்னா கூட அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த உலகம்தான் இருக்கு, புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாது நினைச்சா கூட, அக்கிரமம் பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேண்டாமா? புத்தி அக்கிரமம் பண்றதா கூட அறிவோட பண்ணேன்னா, அறிவு இருந்தா பண்ணுவானான் நான் இன்னொருத்தன். இப்போ இது சொல்லினா முடிக்க முடியாது இந்த டாபிக். அதனால என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதுல இருக்கிற அகம் மனுஷ்யோஸ்மிங்கிறது முதல்ல அபரோக்ஷ ஞானம். ஏன்னா மனுஷ சரீரவான் அஸ்மிங்கிற போது அது இன்னொரு விதமான அபரோக்ஷ ஞானம். மனிதனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஞானம். மனித உடலை உடையவனாக இருக்கிறேன்னா அது இன்னொரு வேற வகையான ஞானம். மனித உடலை உடைய உயிராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம் இல்லையா? நான் மனிதனாக இருக்கிறேன் என்பதற்கும் மனித உடலை உடையவனாக இருக்கிறேன், நான் இந்த ஜாதியை என்ன சொல்றது, இந்த ஜாதியை உடையவனாக இருக்கிறேன். உடையவன் வேறு, உடைமை வேறு.
நான் இந்த ஆசிரமத்தை உடையவனாக இருக்கிறேன். அது மாதிரி மனித உடலை உடையவனாக நான் இருக்கிறேன். அப்படிங்கிற போது நான் ஜீவனாயிடுறேன். இந்த அபரோக்ஷ ஞானம் வரதே கஷ்டம். அகம் ஜீவோஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானம் வரணுமே. நான் இதை எண்டு பண்ண ஆரம்பித்தா அது பெருசாக போகும்போல் இருக்கு. அதை பேசாமல் குறைச்சிக்கிறேன். முதல்ல மனுஷியோஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் ஜீவோஸ்மி, அதுக்கப்புறம் என்னன்னா பிரம்மாஸ்மி. ஆக இந்த மனுஷியோஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானத்தை ஜீவோஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானமா மாற்றி, அப்புறம் ஜீவோஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானத்தை பிரம்மாஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானமா மாறுற போது அங்க அப்பப்ப சந்தேகம் வரும். இது பாடம் ஒழுங்கா ஆசிரியர் நடத்தி நாமளும் ஒழுங்கா சிந்திச்சாதான், இல்லாட்டி வராது. ஆக மனுஷோஸ்மிங்கிறதே முதல்ல திருட அபரோக்ஷ ஞானம் ஆகணும். அப்படி இருந்தாலும் ஹியூமன்னஸாவது இருக்கும், ஒரு மனிதநேயமாவது இருக்கும். நாஸ்திகனா கூட இருந்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. அந்த ஹியூமன் ஒரு இன்னொரு மனிதனை இகழ்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ஒரு புத்தி வேண்டாமா? அவன் இன்னொரு மனிதன் கடவுளை கும்பிட்றான்னா கும்பிட்டுட்டு போறான். எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கையில இல்லாட்டி போறது. ஆனா அந்த மனிதனை இகழ்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? கடவுள் இல்லை என்று சொல்பவனை இகழ்வதற்கு கடவுள் சொல்றேன், ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். சில சமயம் நம்மளும் சொல்றோம், இல்லைன்னு சொல்லலை, அது புரியறதுக்காக சொல்றோம். கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவனும் இருக்கான், கடவுள் இல்லைன்னு சொல்றவனும் இருக்கான். ரொம்ப கம்மி. கடவுள் இல்லைங்கிறவன் ரொம்ப ரொம்ப கம்மி, கொஞ்ச நாள்ல மாறி விடுறான். கடவுள் இருக்கிறார்னு சொல்லி இல்லைன்னு சொல்றவன் ரொம்ப கம்மி, இருக்கவே மாட்டான். அப்பவே போனால் நம்பிக்கை வந்துடும் திரும்ப. கடவுள் இல்லைங்கிறவனுக்கு அப்புறம் வயசான காலம் கை காலெலாம் ஒரு மாதிரி ஆன உடனே கண்டிப்பா நமக்கு மேலே சக்தி இருக்குங்கிறான். ஆனா யாரையும் யாருக்கும் இகழ்றதுக்கு தகுதியே கிடையாது. முடிஞ்சா தன்னை உயர்வா நினைச்சுக்கலாம், தப்பு இல்லை, புகழலாம். ஆனா இகழ்றதுக்கு ஒன்றும் இந்த பிரபஞ்சத்தில் இகழ்ச்சிக்குரிய வஸ்து எதுவுமே கிடையாது. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னா அவன் பெரும் அறிவை பொறுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக ஆத்மானாத்ம விவேச்சனம்னு சொன்னா மனனம். இதுல தான் அவனுக்கு அகம் ஜீவஹாவா பிரம்மோவா, ஜீவோவா பிரம்மோவா அப்படி இருக்கு. நான் ஜீவனா பிரம்மனா, நான் ஜீவனா பிரம்மனா. முதல்ல என்ன, நான் ஜீவனா மனிதனா, அப்புறம் ஜீவன், அப்புறம் பிரம்மன். அது அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்வனுபவா. ஸ்வனுபவன்னா சந்தேகமே இல்லை, அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் நிதித்தியாசனம். ஆத்மானாத்ம விவேச்சனம்ங்கிறது மனனம், ஸ்வனுபவங்கிறது நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா கேட்டல் தமிழ்ல, மனனம்னா சிந்தித்தல், ஸ்வனுபவன்னா தெளிதல், நிதித்தியாசனம். இதையே நினைச்சு நினைச்சு பிரம்மாபியாசம் பண்ணி பண்ணி அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம். இஸ்லாமியர்கள் எல்லோரும் பிரம்மமே, கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பிரம்மமே, அணிலும் பிரம்மம், புலியும் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் ஜெகத், பிரம்மைவ சத்யம், ஜெகன் மித்யா, ஜீவஹா மித்யா, ஈஸ்வரஹ மித்யா, தர்மஹ மித்யா, அதர்மஹ மித்யா. ஆனா உள்ளுக்குள்ள வச்சுக்கணும், வெளியில சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நல்லது பண்றதையும் கெடுத்துடக்கூடாது. ஆஹ ஸ்வனுபவா. அப்புறம் என்னதுன்னா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி. அந்த ஸ்வனுபவத்தினால என்ன பிரயோஜனம்? பிரம்மாத்மா, பிரம்மாத்மான அர்த்தம் அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா பிரம்மன்கிறதுல சம்ஸ்திதி. நிதித்தியாசனம் ஆல்சோ ஓவர், அது மயம் ஆயிட்டான். அவன் உட்கார்ந்தாலும் சரி எழுந்தாலும் சரி, பஷ்யன் ஷிண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன். அதனால குணா குணேஷு வர்த்தந்த இதி தாரயன்.
தத்துவவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகையோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. ஆகையினால அவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னா அசம்ஸ்திதி. பிரம்மாத்மனா சம்ஸ்திதி ஏவ முக்தி. முக்தி முக்தினா இந்த இடத்துல பிரம்மாத்மனா சம்ஸ்திதியை ஜீவன் முக்தியா சொல்லலாம். அப்புறம் முக்திங்கிறத விதேக முக்தியாகவும் சொல்லலாம். முக்தி என்னெல்லாம் ஆர்டர் பாருங்க. நரஜன்ம துர்லபம் பும்ஸ்துவம் விப்ரதா வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்வம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவ பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்தி. 9 அம்சம். விதேக முக்தினா என்ன அர்த்தம்? மறுபடியும் சரீரம் எடுக்காது, சரீரத்தில் அபிமானம் இருக்காது. சரி, இத்தனை என்னதுன்னா என்ன சொல்றார்? சம்ஸ்திதி முக்தி சதகோட்டி ஜன்மசு கிருதைஹி புண்ணியைஹி வினா நோ லப்யதே. சதகோட்டி ஜன்மசு, சதகோட்டி மனுஷ்ய ஜன்மசுன்னு போடணும். 100 கோடி மனுஷ்ய ஜன்மான்னு அர்த்தம். 100 கோடி ஜென்மா இல்லை, வெறும் ஜென்மா இல்லை. ஏன்னா புண்ணியம் பண்ணணும்னா அது என்ன 100 கோடி கணக்குன்னு போடாங்க. ஒரு இதாக சொல்லியிருக்க. ஏன்னா மனுஷ ஜென்மாவில் தான் புண்ணியம் பண்ண முடியும். வேற எந்த உடம்புலையும் புண்ணியம் பாவம் பண்ண முடியாது. சிங்கம் புண்ணியம் பாவம் செய்யாது, புலி புண்ணியம் பாவம் பண்ணாது, பசுமாடு புண்ணிய பாவம் பண்ணாது. அதுக்கெல்லாம் அரசியல் சட்டம், இந்தியன் பீனல் கோடெல்லாம் கிடையாது. இங்கிருந்து இங்கிருந்தோ பறவையெல்லாம் இங்கே வருது, 20,000 மைல்லாம் பறந்து வருதுங்கிறாங்க. ஆனால் அந்த பறவைக்கெல்லாம் விசாவை வாங்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் எல்லாம் சட்டம் எல்லாம். ஆக அது என்ன சொல்றார்? சதகோட்டி ஜென்மம். ஆனால் ரொம்ப ரேருங்கிறதுக்காக சொல்றார். நீங்கள் இதை அப்படியே 100 கோடியான்லாம் கணக்கு போடக்கூடாது. அது என்ன சொல்றது? கவுண்ட்லெஸ் பர்த்னு அர்த்தம். அநேக ஜென்ம சம்சித்தான்னார் பகவான் கீதையில். அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராம் கதிம் பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. அதனால சதகோட்டி ஜென்மசு கிருதைஹின்னு பிரிக்கணும். சதகோட்டி ஜென்ம சுகிருதைஹி புண்ணியகினா புண்ணியகின்னு சொன்னதுனால ரிப்பீட்டேஷன் ஆயிடும். அதனால சதகோட்டி ஜென்மசு 100 கோடி ஜென்மாக்கள்ல கிருதைஹி செய்யப்பட்ட புண்ணியைஹி புண்ணியங்களால் வினா அல்லாமல் நோ லப்யதே கிடைக்காது. குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன. சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்திலையும் சொல்லியிருக்கார், ஞானம் இல்லாமல் கிடையாது, ஞானம் அல்லது கதி கூடுமோ. ஆக இத்தனையும் வாய்க்கணும் கிடைச்சிருக்கு. அதனால வேஸ்ட் பண்ணாதே. ரொம்ப ஒரு நாளும் நமக்கு பிளெஸ்ஸிங், எவ்வரி மினிட் பிளெஸ்ஸிங், ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு அனுகிரகம். பணம் சம்பாதிக்கிறதுக்கோ சுகம் அனுபவிக்கிறதுக்கோ பிறக்கல. இந்த உடம்பு திடீர்னு கிளம்பி போயிடும். அவ்வளோதான். எல்லாம் சந்தன பெட்டியில் போட்டு மூடினா என்ன, நெருப்பில் வச்சு கொளுத்தினா என்ன, எல்லாம் ஒன்று தான். அதுக்கு தெரியுமா? பணத்துக்கு தெரியுமா இது சந்தன பெட்டிக்குள்ள நான் இருக்கேன்? இவனுக்கு தான் தெரியும். சாக போகிற பணத்துக்கு தான் செத்து போன பணத்துக்கு சந்தன பெட்டியில் போடுறது சந்தோஷமாக இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சாக போகிற பணத்துக்கு தான் செத்து போகிற பணத்துக்கு போடுற செத்து போன பணத்துக்கு சந்தன பெட்டியில் வைக்கிறது சந்தோஷமாக இருக்கும். பணத்துக்குள்ளே அந்த பணம், செத்து போன பணத்துக்கு சந்தன பெட்டினால சந்தோஷம் கிடையாது. எல்லாம் போச்சு. ராஜ்யம் கதம், தனம் கதம், சரீரமேவ கதம். நாடு போச்சு, பணம் போச்சு, உறவு போச்சு, உடம்பே போச்சு.
எல்லாம் சத்தியம் சொல்கிறேன், நான் பொய்யா பேசுகிறேன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். அதெல்லாம் சொன்னா தான் புரியுறது. நமக்கு அனுபவம் வரணும்னா யாரோட அனுபவத்தையாவது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு அந்த அனுபவம் தான் வரப்போகுது. என்ன தாய் மாணிக்க இவர் திருமூலர் சொன்னார், என்ன ஊரெல்லாம் ஒலிக்க அழுதிட்டு, என்னது ஊரெல்லாம் ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையன் காற்றிடை சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களேன்னர். என்ன புரியுறதா? ஊரெல்லாம் ஒலிக்க அழுதுட்டு, கொஞ்ச நேரம் அழுகிறதுக்கே காப்பி வேணும். ஊரெல்லாம் ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை வைத்து சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. அடுத்தது யாருப்பா? அதனால இது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த உடம்பை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறது, பதவி புகழ் அதெல்லாம் வந்துட்டு போகிறது. அதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் சும்மா ட்ரெஸ் மாதிரி. ஆக இந்த லைஃப் வந்து என்ன கிராண்டட் நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ரேர். இந்த வாழ்க்கை நமக்கு ஏதோ அதுதான் வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாழ்க்கை இருக்கே, இன்னும் அதிசயம்ப்பா அப்படிலோ சொல்லணும். அதான் இருக்கோமே நம்ம தான் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு? அதனால ஒவ்வொரு க்ஷணமும் இது வந்து அனுகிரகம்னு ஃபீல் பண்ணணுங்கிறார். ஆஹா சதகோட்டி ஜன்மசு கிருதைஹி புண்ணியைஹி வினா முக்திஹி ந நோன்னு இருக்கு. நோன்னு சொன்னாலும் ந சொன்னாலும் ரெண்டும் அவ்யயம். அவ்யயம்னா இதுக்கெல்லாம் விபக்தி கிடையாது. நோ லப்யத்தே. நோங்கிறது இங்கிலீஷ்லேயும் நோ தான். ந லப்யத்தே நம்ம போட்டுக்கணும். ந லப்யத்தே, புண்ணியம் இல்லாமல் கிடைக்காது. ஆகையினால மகதா புண்ணிய பண்ணியேன கிரீதேயம் காயனௌஸ்துவயா பாரம் துக்கோததேர் கந்தும் தர யாவன்ன பித்தியத்தே. பெரிய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து கடவுள்கிட்ட உயிராகிய நான் உள்ளத்தின் மூலம் பல இதற்கு முன்னால் கிடைச்ச உடம்பு மூலம் நிறைய புண்ணியங்கிற பணத்தை பகவான்கிற கடைக்காரங்கிட்ட கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த சம்சார சாகரம் அதை கடக்கிறதுக்காக இந்த உடம்புங்கிற படகை நிறைய புண்ணியங்கிற விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். துக்கோததேர் கந்தும் கிரீதா தர, சீக்கிரம் நான் கடந்துடணும். ஏன்னா இந்த படகு என்னைக்கு வேணாலும் உடைஞ்சு போகலாம். முந்தானேத்திக்கு வாங்கின காரு தான் நான். சின்ன போகிற வழியில் ஒரு பெரிய லாரி வந்து அடிச்சது, போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை கார் 75 லட்சம். நான் 75 நீ உயிரோடு இருக்கியா? முதல்ல அதை பார். 75 லட்சம் என்ன 2 கோடியாக இருந்தால் என்ன? அது மாதிரி மகதா புண்ணிய பண்ணியேன, பெரும் புண்ணியம் என்கின்ற பணத்தினால் கிரீதேயம் காயனௌ ஸ்துவயா, துவயா இயம் காயனௌஹு கிரீதா, உன்னால் இந்த உடம்பாகிய படகு வாங்கப்பட்டிருக்கிறது. எதற்குன்னா பாரம் துக்கோததேர் கந்தும், துக்கோததேஹே பாரம் கந்தும், துன்பமாகிய கடலை கடந்து கரை சேர்வதற்காக, துன்பமாகிய கடலின் கரையாகிய இன்பத்தை அடைவதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக. தர, சீக்கிரம் கடந்துடும். யாவத்து ந பித்தியத்தை, எதுக்குள்ள இது உடைஞ்சு போகுமோ அதுக்குள்ள சீக்கிரம் கடந்துடும். விட்டது விட்டு விடப் போகிறது உடல், சுட்டு விடப் போகிறார் உடலை எச்சரிக்கை பண்றான். ஆக இந்த ஸ்லோகத்தில் இனிமே இதோட விரிவு வரப்போகிறது. ஸ்லோகத்தை படிப்போம், அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம். இதையே தான் அவர் விஸ்தாரமாக கொஞ்சம் சொல்ல போறார். முதல்ல ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம் சொன்னார் இல்லையா, இதையே கொஞ்சம் இன்னொரு லாங்குவேஜில் சொல்ல போறார்.
அழகாக சொல். அதில் இன்னொரு விஷயமும் சேர்க்க போகிறார், அது ரொம்ப முக்கியம். இது மனசுக்குள்ளே இந்த ஸ்லோகமெல்லாம் தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நமக்கு இனிமேல் விவேக சூடாமணி ஒன்று ஒன்றா தான் போகிறது. இப்போ நம்ம தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு விவேக சூடாமணி உள்ளே போயிடணும், மனசுக்குள்ளே போயிடணும். சம்ஸ்கிருதம் புரியாட்டாலும் பரவாயில்லை, நமக்கு வேண்டியது மோட்சம் தானே, ஞானம் தானே. ஆகையினால அது விஷயம் புரிஞ்சா போதும். விஷயம் புரிஞ்சுடுத்துன்னா நம்ம எப்படி வேணாலும் அதை சொல்லிடுவோம். எல்லாத்தையும் படிச்சுவிட்டு விஷயம் சரியாக புரியலைன்னா என்ன சொன்னாலும் புரியாது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்கபரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவः பிரம்மாத்மனா சம்ஸ்திதிः முக்திர்நோ சதகோடி ஜன்மசு கிருதைः புண்யைர்வினா லப்யதே. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்கபரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவः பிரம்மாத்மனா சம்ஸ்திதிः முக்திர்நோ சதகோடி ஜன்மசு கிருதைः புண்யைர்வினா லப்யதே.